வணக்கம் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அவங்க வந்துட்டு தயாங்க் வந்து மை பிரதர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து மை சீக்ரெட் க்ரஷ் அந்த மாதிரி இதில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக வந்து இந்த உனக்கும் எனக்கும் சம்திங் படம் இருக்குல்ல ஜெயம் ரவியோட, அந்த ஒரு இதில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லாதனால எல்லாருக்கும் போடணும், அதனால் ரெண்டையும் நான் மிங்கிள் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா அந்த ஸ்டோரி அப்படியே கொடுத்தா உங்களுக்குமே போர் அடிக்கும்ல. ஸோ இதில் என்னால் முடிஞ்ச சில பல மாற்றங்கள், அந்த படத்தை அப்படியே பட் கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும் பண்ணி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூ. அப்புறம் நான் போஸ்ட் போட்டும் சில ரிக்வஸ்ட் கேட்குறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரும் என்ன சரியாக ஃபாலோ பண்ணலன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் கேட்குறதா கேட்குறீங்க. நான் ரிக்வஸ்ட்டு கூட சரி பரவாயில்ல 2 மாதம் கழித்து போடுறேன்னு சொல்லிடுவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர்லாம் பர்த்டே நாள் வந்து கேட்பீங்க பாரு, அக்கா எனக்கு நாளைக்கு பர்த்டே இன்றைக்கி போடுன்னு. எனக்குன்னா யாருமா நீ அப்படின்னு இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கங்கடா, ஒரு ஸ்டோரியை நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு 1 வீக்காவது எனக்கு வேணும் அட்லீஸ்ட். ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. எனக்கும் சங்கட்டமாக இருக்கும். இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் வந்துட்டு நம்ம கேட்டு அவங்க இல்லைங்கும் போது ஃபீல் ஆகும். ஏன்னா நானும் ஆயிருக்கேன். நான் வந்து யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். பட் என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு பெரிய தோப்பாக ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் போட்டு அவங்க சேனலை வந்துட்டு பில்டெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எனக்கு அவங்க இதே பண்ணுறேன்னு சொல்லி நல்லா பெரிய அப்பா பின்னாடி வச்சுட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு தான் ஃப்ரெண்டுக்கு நமக்கு செட்டே ஆகாதே, இன்னுமா நீ இந்த உலகத்தை நம்பிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த மாதிரி உடனே போடு அப்படிங்கும் போது என்னால் முடியாதுடா. ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி தேடணும், அதுக்கப்புறம் நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், அப்புறமா வாய்ஸ் பண்ணணும். வாய்ஸ்லாம் வந்துட்டு எடுத்தோடனே நான்லாம் ரொம்ப வந்து எனக்கெல்லாம் வளரும். அதை நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறதே பெரிய விஷயம். அதனால் ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை பிரதர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை சீக்ரெட் க்ரஷ் சம்திங். உனக்கும் எனக்கும் வாங்க போய் பார்க்கலாம். சம்திங் மூவி பார்த்துறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தெரியலனா சும்மா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்ஸ்லேயே ஜெயிலில் தான் கட்டுறாங்க. அங்கே சுகாவும் வந்துட்டு தண்டனை கைதியாக இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்னப்பா நாளைக்கு விடுதலையாக்க போகிற சந்தோஷமா அப்படிங்க. சார் இதில் 2 பேர் எழுதியிருக்கேன், இதில் ஒரு பேர் தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். என்னது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அதில் ஒரு கேர்ள் பேபி பாய் பேபிக்கு பேர் அதாவது சீட் எழுதியிருக்காங்க. ஸோ அதை குலுக்கி போட்டு எடுக்க சொல்ல 2 சீட் எடுத்து கொடுக்குறாங்க. கேர்ள் பேபி பேர் ஒன்று, பாய் பேபி பேர் ஒன்றும். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என் தங்கச்சிக்கு நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு வைக்க. ஓ, தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிற நீ ஏன்ப்பா இப்படி தப்பு பண்ண அப்படின்னு கேட்க, இப்போ தான் சுகா தன்னோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் பிரதர், அதாவது உங்களுக்கு பிரதர் வந்து சுகா தான், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், உங்களுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து சாமிலாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா இன்னொரு ஒரு பொண்ணோடு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க இதெல்லாம், 2 பசங்க இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, யார் இவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, ஏய் யார் நீ இனிமேல் என் பொண்டாட்டிலாம் கிடையாது, 2 புள்ள பெற்றுட்ட, நீ பேலன்ஸ் ஆகிட்ட, எனக்கு இனிமேல் இவ தான் வேணும், வேணா இத்தனை நாள் இருந்ததுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும், பணத்தை மூஞ்சில் விட்டேறியா. உங்கள் அம்மா அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தவங்க. ஒரு இடத்துல அவங்க இறந்து போக அவங்க அப்படியே சுகாவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தையான உங்களையும் அம்மாவையும் வச்சுட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அவங்க அம்மாவோட நல்லா இருக்குது, அங்கே வந்துட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஐடியா. ஆனால் அவன் சின்ன பையனாச்சு, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் தான் ஹெல்ப் பண்ணி அம்மாவை புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அங்கே நிலத்துலேயே புதைச்சி ஒரு ஓரமாக புதைச்சிட்டு அவன் வந்து விவசாயம் பார்க்கலான்னு இருக்கும்போது அங்கே அம்மாவுக்கு கடன் சிலர் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு, ஏய் இந்த இடத்துல என்னடா அம்மா பணத்தை புதைச்சி வச்சுருக்க, இங்கே நான் நிலத்தை எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன், உங்கள் அம்மா எனக்கு பணம் கொடுக்கணும், கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல, ஐயா ப்ளீஸ் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் கண்டிப்பாக உழைச்சி கொடுத்துருவேங்க ஐயா, நான் விவசாயம் பண்ணுறேங்க ஐயா, அம்மாவை இங்கே தான் புதைக்கணும் ஐயா அப்படின்னா சொல்லி எங்கள் அம்மாவோட சமாதி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அழுது கேட்க, அவரோ என்னடா உன் பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போவும் அதே ஸ்டேஷன் மாஸ்டர் தான் வந்து, சின்ன பையன் ஏதோ சொல்கிறான்ல, அவன் கண்டிப்பாக முன்னேறுவான். ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன், அவன் மட்டும் பணத்தை அப்படி கொடுக்கல, நீங்கள் தான் அவன் கடனை சேர்த்து அடைக்கணும் அப்படின்னு சொல்ல, யோ நம்பிக்கை வையா, கண்டிப்பாக அவன் அடைப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, சுகா செய்வல்லப்பா அப்படி. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வந்துட்டு
சுகா கொஞ்சம் கொஞ்சமாக வளரான். கூட ஸ்கூலில் படிக்கிறவன் சின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பையன். அவன் வந்துட்டு 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சின்னு வந்து அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு சின்னு அப்பப்போ வந்து சுகா கூட சேர்ந்து அவனும் வேலையெல்லாம் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையா இருக்கிற உங்களையும் வந்து அப்பப்போ பார்த்துக்கிறான். இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அதுக்குள்ளே சின்னுவோட அம்மாவுக்கு வந்து அவன் பழகிறது விதம் பிடிக்கல. அதனால் வந்துட்டு போக விடாமல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னு வந்துட்டு வெளிநாட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் அங்கே இருக்கிறதுனால. ஸோ அங்கே போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டீங்க. சின்னுவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் என்னதான் சுகா வந்து எப்படி உங்களை பார்த்துக்கிறான் அதே மாதிரி தான் சின்னுவும் அவங்கள வந்துட்டு ரொம்ப நல்லாவே சின்ன வயசில் பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு எது வேணும்னாலும் வாங்கி கொடுக்குறது, உங்களை குட்டி அண்ணா இல்லாத போது அவனே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு அப்பயே அவன் மேலே சின்னதாக ஒரு விருப்பம். ஸோ வந்துட்டு இப்படியே டேஸ் போகுது. பட் சின்னு போனதில் உங்களுக்கும் வருத்தம். சுகா கிட்டே நீங்கள் காட்டிக்கல. சுகாவுக்குமே அதே மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்டு கூடயே இருந்து எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு திடீர்னு இல்லை, சரி பரவாயில்ல அவன் லைஃப்பில் அவனும் முன்னேறணும்ல அப்படின்னு சுகா அதை காலப்போக்கில் மறந்துடுறான். இப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போ நீங்கள் காலேஜ் வந்துட்டு அவங்க எக்ஸாம் முடிச்சு அப்படியே வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு வீட்டு வாசலில் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. யாருன்னு எட்டி பார்த்தா இப்போ தான் நம்ம ஸ்வீட்டியோட என்ட்ரி. அவளும் உங்களுக்கு கூட சின்ன வயசில் ஸ்கூலில் படித்தவ தான். நீங்கள் ஸ்வீட்டி அப்படியே பார்த்துட்டு ஹே ஸ்வீட்டி அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கோ. என்னை மறக்கலையா நீ? ஏய் மறக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்மளோடது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன், காலேஜும் கூட படிக்க முடியல, அதனால் நீ என்னை மறந்துருப்பேன்னு நினச்சேன். ஹே நீயே மறக்காத போது நான் மட்டும் மறப்பேன் அடி. இல்லடி அடி சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் சுகா வரான். சுகாவோ யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்க, அண்ணா என்னை மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஸ்வீட்டியோ 2 சாக்லேட் எடுத்து அப்படியே நீட்ட. அதை பார்த்துட்டு சுகாவோ ஹே ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு நீ இன்னும் மாறவே இல்லை, அதே சாக்லேட் கொடுக்குற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட் எடுத்துக்க. அண்ணா எவ்வளோ வளர்ந்தாலும் நான் உங்கள் தங்கச்சி தான், மாற மாட்டேன். என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? அதுவா எனக்கு கல்யாணம். அடேங்கப்பா என் தங்கச்சி வளர்ந்துட்டாளா? கல்யாணமா? சந்தோஷம்டா, நல்லாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது அண்ணா என் கல்யாணத்துக்கு நான் ஹீராவை கூட்டிகிட்டு போகணும், அதான். என்னம்மா சொல்கிற? ஹீராவையா அவ்வளோ தூரம் அனுப்பிச்சிட்டு நான் எப்படிம்மா? இது நாள் வரைக்கும் அவளை என்னை பிரிஞ்சது இருந்ததில்ல, நானும் அவளை பிரிஞ்சு இருந்ததில்ல, உனக்கு தான் தெரியுமே. அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது ஹீரா கல்யாணம்னா நான் எவ்வளோ நாள் வந்து இங்கே தங்கணும்? அதே என்ன ஒரு மாதம் 15 நாள் முன்னாடி? அப்போ அதே மாதிரி தானே அவளும் வரணும். எனக்கும் இன்னும் கல்யாணத்துக்கு 15 நாள் தான் இருக்குது. ப்ளீஸ் அண்ணா. இவ்வளோ சொல்கிற, சரிம்மா. ஆனால் நான் இல்லாமல் அண்ணா இல்லாமல் நான் எப்படி? ஐயோ அண்ணன் தங்கச்சி பாசத்தை ஓடாதீங்க, நான் பாவம் இல்லையா அப்படின்னு ஸ்வீட்டி கெஞ்சேன். சரிம்மா போயிட்டு வா அப்படிங்க. நீங்களும் சரிண்ணா நீ ஜாக்கிரதையாக இருந்துக்குவல்ல? அதெல்லாம் இருந்துக்குவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா பார்த்து போயிட்டு வாங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னதும் இங்கே பின்னாடி ஒருத்தி டமால்னு ஜாமானை போட்டு உடைக்கிறா பாத்திரத்தெல்லாம். அவரும் பயந்து போய் பார்க்க. நீங்களும் அண்ணா அவள் தான் ஜாக்கிரதைண்டாலே உடைப்பாளே அப்படின்னு. அவங்க வீட்டில் ஒரு மெய்டு இருப்பா. ஸோ அவள் தான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு இங்கே அப்படியே ஸ்வீட்டி கூட கிளம்புறீங்க. இங்கே நீங்கள் ஸ்வீட்டி வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்துட்டு நல்லா வரவேற்பு. ஸோ எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. நீங்கள் அந்த வீட்டிலே ஐக்கியமாகிட்டு எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்வீட்டியோ ஏய் நீ என்னடி கல்யாணத்துக்கு வந்து சமைக்க வந்தியா, வாடி பக்கத்தில். பரவாயில்ல ஸ்வீட்டி நம்ம வீடு தானே அப்படின்ட்டு நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம தாங்க வராருல ஸ்வீட்டிக்கு அத்தை பையன். ஸோ அவங்க அம்மாவோ அப்படியே அவங்க அப்பாவை காய்ச்சி மூச்சுன்னு களி ஊற்றிருக்கா. அவரும் சோகமாக வந்து வெளியில் உட்கார. தாங்க அவங்க அப்பா டேட் என்ன மம்மி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க. டே குளிப்பாடா உனக்கு அப்படின்னு பார்க்க. இல்லை மூஞ்சி இப்படி இருக்கே, என்னாச்சு டேட்? உங்கள் அம்மா மாதிரி பொம்பளை பஜாரியை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உனக்காவது நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க அம்மா பின்னாடி வர. ஐயோ டேட் வாயை மூடுங்க அப்படின்னு தாங்க சொல்ல. அவர் கேட்காம அம்மாவை களி ஊற்ற. அவங்களும் அப்படியே முறைச்சி பார்க்க. டே உங்கள் அம்மா வந்துட்டான்னு சொல்ல மாட்டார், நான் தான் சிக்னல்லாம் கொடுத்தேன், நீங்கள் தான் கவனிக்கல டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாம் என்ன டேடி அடிச்சிங்களா அழுகுறாரு அப்படிங்க. டே அப்படின்னு அவங்க அம்மா முறைக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அவங்களோட அண்ணன் கால் பண்ணுறாரு. வேற யார்? ஸ்வீட்டி அப்பா தான். ஸோ ஸ்வீட்டி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னப்பா அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்ட்டு தாங்க அப்பா கேட்க. அது அவள் லவ் பண்ணிட்டா, அதான் மச்சான் முடிச்சு வச்சிடலான்னு. என்ன சொல்கிற லவ்வா? உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கா. ஐயோ அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வாங்கி என்னன்னா லவ் கிவ்னு. அப்போது ஸ்வீட்டி லவ் பண்ணான்னு கல்யாணம் பண்ணிக்க போறியோ? அவங்க எப்படி ஸ்டேட்டஸில் அப்படின்னு. பிகாஸ் தாங்க அம்மா வந்து ஸ்டேட்டஸ் ரொம்ப பார்க்குறவங்க, பணம் காசு இருந்தால் தான் பேசவே செய்வாங்க. அப்படி ஒரு கேரக்டர். தாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. பட் இவங்க அப்படியே ஆப்போசிட். அவரும் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க இல்லைம்மா, தெரிஞ்சுக்கிட்டு தான் நானும் பேசி முடிச்சிருக்கேன். அப்படிலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்துடணும் அப்படி இப்படின்னு அவரும் எப்பவும் போல கூப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஃபோன் கால் கட் பண்ணேன். அப்படியே தேங்க அப்பாவோ குஷியா அப்பா இந்தியா போகிறோம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு தேங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ போகிறோம் இல்லை போகிறீங்க, நானும் என் பையனும் தான் போகிறோம்.
எனக்கு மட்டும் இந்தியா வரணும்னு ஆசை இல்லையா? இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கணும்னு தெரியாதா? அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்தனால தான் இவ்வளோ முன்னேறி இருக்கோம். நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நிறையா பிஸ்னஸ் டீல் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு நாள் வந்தால் போதும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கா மட்டும் கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கு வராங்க. தயாங்கா ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறதும், ஆனால் வெல்கம் பண்ண வர்றது நம்ம ஃப்ரைடே தான். ஃப்ரைடே வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ அவனும் தயாங்கா பார்த்துட்டு தயாங்க அப்படின்னு போக, தயாங்கில் யாருன்னு தெரியல. ஏன்னா வந்து சின்ன வயசுல இங்கே இருந்தனால அவன் நிறைய பேர்த்த மறந்துட்டான். நீ அப்படின்னு பார்க்குறான். என்ன மறந்துட்டியா? நான் தான்டா ஃப்ரைடேன்னு சொல்லி அவன் சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் சில பலதை ஞாபகப்படுத்த, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி தயாங் கட்டி பிடிச்சிக்க தயாங் அப்படின்னு சொல்லி அவனும் ஹக் பண்ணிவிட்டு இப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே தயாங் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறவங்கள தான் பார்க்குறான். நீங்களும் மிரர் சைடு ஃபேஸ் வச்சுட்டு, அதாவது திரும்பி நிற்கிறீங்க. ஸோ உங்களோட கொலுசு வந்து வந்துருச்சு. அதை வந்துட்டு அது முத்தெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் திரும்பி நின்றுட்டு பின் பக்கத்துலேருந்து அப்படியே தயாங் பார்த்துட்டு, இது யார் அப்படின்ட்டு ஃப்ரைடேட்ட கேட்க, ஃப்ரைடே திரும்பும்போது அங்கே ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் அந்த ரூம்குள்ளே இருக்க ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஸ்வீட்டி. அவளை தான் கேட்குறாப்பில் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, ஸ்வீட்டி அப்படிங்கிறான். ஸ்வீட்டியா? அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்ருக்க. இங்கே வந்துட்டு ஃப்ரைடே அங்கேருந்து போயிடறான் லக்கேஜெல்லாம் வைக்கிறதுக்கு ரூமுக்கு. தயாங்கோ அப்படியே போகாமல் ஸ்வீட்டின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. கரெக்டாக அப்போ தான் கொலுசை எடுத்து வாயில் வச்சு அந்த கடிச்சு விடலாம் அப்படின்ட்டு எடுத்து வாயில் வச்சுருப்பீங்க. கரெக்டாக வந்து இவன் ஹிப்போட ஹோல்ட் பண்ண உங்களால் பேச முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்க. அவனோ நீ ஸ்வீட்டியா? இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்த கல்யாணம் கேன்சல். வேணாமா? எல்லாம் அழகாக இருக்கே, இப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிட்டு நீங்களோ அப்படின்னு அந்த வாயில் உள்ள கொலுசை துப்பிட்டு, நான் ஸ்வீட்டியே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டி தாங்க அப்படின்னு உள்ள வர, ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி அவன் போய் ஹக் பண்ணிக்கோ. நீன்னு நினச்சியோ அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வர. அவனும் ஆமாம் நீன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உங்களை ஹக் பண்ண, போடா அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. நீங்கள் யாரும் எவரோன்ட்டு அப்படிக்கு மறைச்சிப்போம். யாரும் இந்த லூசு பையன் அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கா. ஸ்வீட்டியோ என்னடா வந்தது ஆரம்பிச்சிட்டியா? இது நம்ம ஹீரா. இது தயாங்டி அப்படின்னு அவள் எதுவும் சொல்ல வரா. அதுக்குள்ளே அவங்க அம்மா கூப்பிடவும் இந்த வந்து ஆடிட்டு அந்த இன்ட்ரோவை பாதிலே முடிச்சுட்டு போக அப்படியே தயாங்க அவங்க பக்கம் திரும்புகிறான். நீங்கள் ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை வச்சுட்டு திரும்ப அவன் போயிருப்பான்னு நினைக்க பின்னாடியே நிற்கிறான். அவனை பார்த்து நீங்கள் பயந்து அப்படின்னு மிரரோடு ஒட்டி நிற்க. என்ன பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா? எங்கே பாரு, பேசிக்காக வெளிநாட்டிலேருந்து வர பசங்களாம் இந்த மாதிரி கிராமத்து ஃபிகராக பார்த்து கரெக்ட் பண்ணி XYZலாம் முடிச்சுட்டு பறந்துருவாங்க. கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. கேள்விப்படலைனா இப்போ கேள்விப்பட்டுக்கோ, அதுதான் உண்மை அப்படிங்கிறான். நீங்கள் பேன் முடிச்சிருக்க பட்டா அப்படின்ட்டு அவன் பாடி போகிற பைத்தியம் அப்படின்னு நீங்கள் அவனை மறைச்சிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் கோல்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே ஒரு பாட்டி உங்கள் மேலே கை வைக்க நீங்கள் பயந்து போய் அதே அப்படின்னு திரும்ப அவங்கள ஏன்ட்டி இப்படி இப்போ கத்துற என்னடியாச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்வீட்டியோட பாட்டி தான். நீங்களா பாட்டி? நான் அந்த குரங்கு தான் இங்கே வந்துடுச்சுன்னு நினச்சேன். எது குரங்கா? வீட்டுக்குள்ளேயா? ஆமாம். யாரை சொல்கிற? அதான் கொரியாலேருந்து ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கே, பார்சல் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்களே, அதை தான் சொல்கிறேன். என்னடி சொல்கிற? ஆமாம் ஹீரா கண்ணு, நீ ஒன்றும் அந்த தயாங் தம்பியை சொல்லலையே, அந்த தொம்பியை தான் சொல்கிறேன். எது? என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? பின்ன அவங்க அம்மா அவனை வீட்டில் வச்சு வளர்த்தாங்களா இல்லை ஜூவில் விட்டு வளர்த்தாங்களா கண்ணு அப்படின்னு அவங்க பார்க்க. ஆமாம், அவங்க அம்மா மட்டும் என் கையில் கிடச்சாங்க, அப்படியே அம்மையில் வச்சு அரைச்சி என்னடி பேசுகிற? பின்ன புள்ளையை வளர்த்து வைக்க சொன்னால் தொல்லையை வளர்த்து வச்சுருக்காங்க. சரியான ஹிம்சை. நான் சொல்கிறது சரிதான் ஆண்டி அப்படின்னு அங்கே மிக்சியில் ஜூஸ் போட்டுட்டு இருந்தா அம்மாக்கிட்டே கேட்க. அவங்களும் அப்படியே அவங்கள முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் இருந்த பாட்டியோ, ஹீரா கண்ணு நீ யார்கிட்டம்மா கேட்குற? புதுசாக வந்த ஆண்டி கிட்ட. அந்த ஆண்டி தான் இப்போ இவ்வளோ நேரம் நீ சொல்லிட்டு இருந்திய குரங்குன்னு, அவனை பெற்ற அம்மா அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் உங்களுக்கு தூக்கி வருவேன் அப்படின்ட்டு ஐயோ அப்படின்னு அங்கே இருந்து காஃபி ட்ரை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் மூஞ்சி மறைச்சிட்டு வெளியே வர. அப்போ கரெக்டாக ஃப்ரைடே குறுக்க வரான். அவன் மேலேயே கொட்டிடுறீங்க. அவனும் அப்படின்னு நக்கிட்டு சூடு ஓகே பட் சுகர் கம்மி அப்படின்ட்டு அங்கேருந்து சக்கரையும் எடுத்து தலையில் போட்டுட்டு இப்போ கரெக்ட் அப்படிங்கிறான். யாரும் இவனுங்களா லூஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அவங்க ரூம்க்கு வர. அப்போ கரெக்டாக தேங்க வர குறுக்க வரான். அவனை பார்த்து பயந்துடுங்க. அவனை உங்களை பார்த்து சேனல்லேருந்து நியூஸ் வந்துச்சு, நீ என்ன குரங்கன்னியாமா? சேச்சா பின்ன கொரியன் குரங்குன்னு சொன்னேன். குரங்கு என்ன செய்யணும் காட்டவா? அப்படின்ட்டு அவனை உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி பண்ண. லூஸு அப்படிங்கிறீங்க. ஃப்ரைடே என்ன யார் 2 டைம்ஸ் கூப்பிட்டது அப்படின்ட்டு அவன் வேறு குறுக்க போகிறான். அப்போ தயாங்கும் ஃப்ரைடே வந்து
ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க ஒருத்தர் ஹக் பண்ணிக்க நீங்களா பைத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் நினைக்கிறீங்க அவனுங்க ஆன்னு குதிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு கீழே வரானுங்க. ஸ்வீட்டியும் அப்படியே இருக்கிற ஃபேமிலி எல்லாரோடையும் குதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஸ்வீட்டியோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி இன்வைட் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கு. ஸோ அவரோட பொண்ணோட வராரு. அவள் பேர் ஜெனி. அவள் தயாங்க பார்த்ததும் ஃப்ளாட்டு ஹே இவன் யார் செம்மையாக இருக்கான் அப்படின்ட்டு கொடுக்கிட்டுன்னு வந்து அவனோட வந்துட்டு சேர்ந்துக்கிறா. ஸோ எல்லாருமா சேர்ந்து குதிச்சு ஆடிக்கிட்டு போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாக கூத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவோ பார்த்துட்டு யாரடா அந்த பையன் ரொம்ப பரபரப்பாக இருக்கான் வந்ததுமே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க இது என் தங்கச்சி பையன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்போ என் மாப்பிள்ளைன்னு சொல்லு அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என் பொண்ணுக்கு எப்படி கரெக்ட் பண்ணிடுவேன் அங்கே பாருடா ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவங்க தங்கச்சி அதாவது தயாங்க அம்மாவோடையும் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துருக்கா. இங்கே தயாங்கோ ஸ்விம்மிங் ஃபுல்லில் குதிச்சு மறுபடியும் எழுந்து அப்படியே மேலே தலையை தட்டிட்டு வரா. அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. ஸோ டேட் இந்தியாவா செம்மையாக இருக்குது டேட் சின்ன வயசில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்குது அதுலேயும் கலர் சூப்பராக இருக்குது டேட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கால் பேசிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணவன் அவன் பாட்டுக்காக அவன் ரூம்னு நினச்சி உங்கள் ரூம்குள்ளே மாறி வந்தது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவன் டவலை அப்படியே வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டோன்னு அப்படியே அவக்கிறதுக்கும் நீங்கள் அப்போ தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியில் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு திரும்ப அவனும் அப்படியே ஐயோ அப்படின்ட்டு ஐயோ இது நீ என்ன பண்ணுற என் ரூமில் அப்படிங்கிறான். அதை நான் கேட்கணும் இது என்னோடய ரூம் வெளியே போ அப்படிங்கிறீங்க. நான் பார்க்காம நீ எதுவும் பார்க்கல அப்படிங்கிறான். அதெல்லாம் கருமா நான் எதையும் பார்க்கல நீ வெளியே போ அப்படிங்கிறீங்க. எதுவும் பார்க்கல ஷோர் அப்படின்னு அவன் கேட்க நான் எதையும் பார்க்கல போங்க வெளியே அப்படிங்கிறீங்க. அப்பாடா அப்படின்ட்டு அவனும் அப்படியே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு திரும்பினவன் அங்கே இருக்கிற ஒரு குதிரை பொம்மையை பார்க்குறான். ஹே நைஸ் டால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அதை தொட போகிறான். நீங்கள் ஹே அது எடுக்காத அப்படின்னு சொன்னதும் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிக்கிறான். சொல்லாமல் இருந்தால் கூட லூசு போய் எடுத்துருக்க மாட்டான். ஸோ கையில் எடுத்ததும் நீங்கள் வேணாம் கொடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவன்கிட்ட சண்டைக்கு போக அவனும் கொடுக்க மாட்டேனே அப்படின்ட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஆடுறான். ப்ளீஸ் கொடுத்துரு அது என் அண்ணன் எனக்காக ஆசையாக செஞ்சு கொடுத்தது ப்ளீஸ் அப்படின்னு கை நீட்டுறீங்க. ஓ அண்ணன் கொடுத்ததா ஆசையாக கொடுத்ததா சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே குதிரை மாதிரி பண்ணிவிட்டு அவங்க கையில் கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து டக்குன்னு விடுறோம். அவ்வளோதான் அவங்களுக்கு அது உடஞ்சிருச்சுன்னு கண்ணை இருக்க மூடிட்டு அழுகே வந்துடுது. அவனோ டக்குன்னு பிடிச்சிட்டான். இல்லை ஒன்றும் ஆகலை அப்படியே எடுத்து ஏய் அப்படின்னு காட்டுறான். டக்குன்னு நீங்கள் அவங்க கையில் பண்ணிவிட்டு வெளில போ அப்படின்னு திட்டுறீங்க. ஓகே அப்படின்ட்டு போனவனும் டக்குன்னு திரும்பவும் உள்ளே வர நீங்கள் கதவை சத்த போயிருப்பீங்க. டக்குன்னு அவன் வந்து கதவை தொட நீங்கள் அப்படியே பயந்து என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நான் உன்னை கொடுக்குற குடைச்சலுக்கு இதே வேறு பொண்ணாக இருந்தால் இந்தியன் செப்பலாலே அடிச்சிருப்பா. நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அப்போது சம்திங் நத்திங் லூசு பையில வால் இல்லாத குரங்க வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு கதவை சத்த அவனும் அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ தான் அவன் டவல் வேறு அந்த கதவில் மாட்டிக்கிச்சு டக்குன்னு உருவிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஃப்ரைடேவோட டவல் எடுத்து அவன் கட்டிக்கிட்டு அவனும் அந்த பக்கம் போக அப்படியே அவனும் அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்க அதை பார்த்து பாட்டி பயந்து ஓடனு செம்ம காமெடியாக இருக்குது. நீங்கள் கிச்சன் சைடு வந்து ஸ்வீட்டுக்கு தோசை வாத்து கொடுத்துட்ருக்கா அவ்வளோ சாப்பிட்டுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே ஜெனி வரா. அவளை பார்த்தா நீங்கள் எதுவும் வேணுமா எனி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இது என்னோட டார்லிங்க்கு நான் பண்ணுறது ஸ்பெஷல் ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏதோ பண்ண போக சரி அப்படின்ட்டு நீங்கள் அடுப்பை விட்டு நகர்ந்துக்கிறீங்க. அப்போ அவ்வளோ சுகர் எடுக்க போக அப்போ கரெக்டாக வந்துட்டு ஃப்ரைடே வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறான். அவள் மேலே பட்டுறது எப்போடா ஸ்டூபிட் அப்படின்னு பார்த்துட்டா. உங்கள் அப்பா பேரை நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல யூ பிளடி இடியட் அப்படின்னு உன் பேரையும் கேட்கலையே அப்படின்னு கலாய்ச்சி விட்டுட்டுருக்கா. அவள் அந்த டென்ஷனில் சுகருக்கு பதிலாக சால்ட் எடுத்துகிட்டு வந்து ஹல்வாவில் போட்டு கிண்ட அது உப்படி அப்படின்னு நீங்கள் அதை சொல்ல வரீங்க. ஸ்வீட்டோ உங்கள் வேலையா நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறா. அப்படியே 3 பேரும் சைலண்ட்டாக சிரிச்சுட்டு அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கா. ஜெனியும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தயாங்க அப்படின்ட்டு திரும்ப இப்போ தான் இவங்க 2 பேத்துக்கும் ஆத்தி டார்லிங்னா தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை சொல்லனோட நீங்களும் உங்களுக்கு பல்ப் எரியுது அவனை பார்த்தாலே உங்களுக்கு கிடப்பாவுமே இதை திங்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு கத்தி எடுத்து யாராவது சொன்னீங்க குத்திடுவேன் அப்படின்னு பயமுடுத்தா கொத்துனா கத்துவோம் அப்படிங்கிறாங்க. கொத்துனா குத்துவீங்கன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் கலாய்ச்சிட்ருக்கா. அப்படியே வெளியில் வந்த அவ்வளோ போய் ஹல்வாவை தாங்கிட கொடுக்க அவனும் அதை எடுத்து சாப்பிட்லான்னு போகிறான். அதுக்குள்ளே இங்கே வந்து ஃப்ரைடேவோ எப்படியாச்சும் அவனுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படியே வந்துட்டு டே உப்பிட்ட தமிழ் மண்ணை நீ மறக்க மாட்டாய் அப்படின்னு பாட்டு பாடுறான். பேங்க் ஒன்றுமே புரியல என்னடா சொல்கிற அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நீங்கள் கத்தி எடுத்து
ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு காட்டுறீங்க. ஐயோ உப்புக்காக காந்தி போனார் தண்டி அப்படிங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் கத்தி எடுத்து மறுபடியும் அப்படின்னு கேட்டால் அவர் திரும்பி வர எவனாவது கொடுத்தா நான் வண்டி அப்படின்ட்டு ஃப்ரைடே எதில் வேணாலும் கலக்கலாம் உப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே தேங்க் வந்துட்டு அவன் சொல்ல தேங்க் இப்போ புரிஞ்சிருச்சு சோனோ அப்படின்னு சிரிச்சுட்டு அதை அவங்க அப்பா தலையிலே கட்டி விட அவரும் தின்னுட்டு ஐயோ நாசமாக போனவ அல்வாவை கூட அவங்க அம்மா மாதிரி பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு இதை குழி தோண்டி பார்த்தீங்கடா பூனை தின்ட்டு சித்திர போகுதுன்ட்டு போகிறாரு. ஸோ அப்போ நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுருக்கீங்க. அப்போ அங்கே நின்றுட்டு நானே அது நானே ஸ்வீட்டி தோழியும் நானே மன பொண்ணு தோழியும் நானே அப்படின்ற பாட்டு பாடிக்கிட்டு இந்த சேலத்தை வச்சதும் நானே அப்படின்ட்டு டக்குன்னு அடுத்த ட்ரெஸ் எடுக்கும்போது அது தயங்கோடுது. அந்த ஹூடியை மவனே இன்றைக்கி நீங்கள் கையில் மாட்டினடி அப்படின்ட்டு அதை அப்படியே நீங்கள் கொடியில் போட இது மேலேருந்து தயாங்க பார்க்குறான். நீங்கள் ஆடிட்டுக்கு போதே வந்திருப்பான். ஸோ அவனும் அப்படியே ரசித்து பார்த்துட்டுக்க டக்குன்னு நீங்கள் அவன் ட்ரெஸ் எடுக்கவும் என்ன பண்ண போகிறான் அந்த கிறுக்கி அப்படின்னு பார்க்குறான். நீங்களும் அதை தூக்கி கொடியில் போட்டு மவனே எனக்கு பேர்லேயே பிடிக்காத ஒரே பேர் தயாங் தயாங் இன்றைக்கி நீ இந்த மாட்டின சட்னி அப்படின்னு சொல்லி பிடிச்சி அதை முறுக்க தாங்க மேலேருந்து அப்படி பாவிய ட்ரெஸ்ஸை போட்டு என்னடி பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனும் அதே மாதிரி ஆக்ஷன்லாம் பட்டு கீழே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி போட்டு இன்றைக்கி நீ மாட்டினடி ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு போட்டு குத்துன்னு குத்துறீங்க. குத்திட்டு இவ்வளோ நேரம் நான் குத்துனது சாதா குத்து, இப்போ நான் குத்து போகிறது கும்மாங்குத்து அப்படியே திரும்ப அந்த பக்கம் தயங்குங்கள அப்படின்னு மறைச்சி நிற்க மியாவும் அப்படின்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு அப்படியே பக்கெட் எடுத்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே நகர தேங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அப்படியே டிட்டோவாக பண்ணுறான். நானே அது நானே அந்த சேலத்தை வச்சதும் நானே அந்த சட்டி துவைச்சதும் நானே அரை லூசு தானே அப்படின்னு அவங்களை இமிட்டேட் பண்ணேன். அவங்களுக்கு அடுப்பாகுது அப்படியே மறைச்சி பார்க்க அப்போ கரெக்டாக தயாங்க அப்படின்னு இன்னொரு சவுண்டு ஜெனி தான் வர. அவளை பார்த்து தான் ஐயோ அப்படின்னு போய் அவன் சேலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க நீங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. சொல்லிடாத அப்படிங்கிறான். சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜெனியோ ஹே ஹீரா நீ தயங்க பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. தெரியாது ஆனால் அந்த எல்லா சாரிக்கு பின்னாடி மட்டும் இல்லை அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி பாவி போட்டு கொடுத்துருக்கியா அப்படின்னு தயங்கம் அப்படிங்க. ஐயோ இங்கே என்ன பண்ணுற தயாங் ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க என் புஜ்ஜு என் டார்லிங்காக என் கூட இருக்கணுன்ட்டு அவளும் அவங்க வளைஞ்சிட்டு இருக்கா. தயங்கம் அங்கே நெனைஞ்சிட்டு இருக்கா. பார்க்க சிரிப்பாக இருக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர எப்பவும் போல் அவளோ தயாங்க பற்றி அருன்னு அடுத்துட்டு நான் எதில் விட்டேன் அப்படிங்க கோரஸாக எல்லோரும் தயாங்க அப்படிங்க. அவ்வளோ எங்கள் அப்பா பெரிய மில்லியனர் தாங்கப்பா பில்லியனர் இங்கே இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். ஹீரா வாட் அபவுட் யூ அப்படிங்கிறா. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஜூஸில் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரையில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே பார்க்க அப்போ ஸ்வீட்டையும் வந்ததுலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்க எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது நீயும் உட்காரடி அப்படின்னு உட்கார வைக்க அதான் ஜெனி வந்து கேட்டிருப்பா. அப்போ தயாங் வந்துட்டு ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அதுக்கு ஜெனியோ நான் இதை செய்யலை தேங் அப்படின்னு சொல்ல அங்கே பக்கத்தில் இந்த ஃப்ரைடேக்கு அதுக்கு தான் அவன் தேங்க்ஸ் சொன்னான் அப்படிங்க. டே ஒன்றா அப்படின்னா மற்ற பேரும் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வருது. அப்புறம் அவளை ஜெனியோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள்கிட்ட வரா. நீங்களா எங்கள் வீட்லேயும் 40 ஆடு 20 மாடு 50 கோழி 2 ஏக்கர் நேரம் அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இதெல்லாத்துக்கும் மேலே என் அண்ணன் பொக்கிஷமாக என்னை பாதுகாக்கிற எங்கள் அண்ணன் இதை விட எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா நானும் கோடீஸ்வரி தான் அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் சொன்னதை அப்படியே தாங்க அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்க ஸ்வீட்டியோ ஹே சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ண எல்லாருமே நைஸ் அப்படின்னு கிளாப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நான் போகிறேன் அப்படின்ட்டு நான் எதிரிக்கா ஸ்வீட்டி உங்கள் கூட அப்படியே கிளம்பிட்டு பாய் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி மாதிரியே கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து நகர தேங் போகிறவங்களே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். தேங் அங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னு ஜெனி பிடிச்சிருக்க சி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். என்ன தயாங் அவளை போய் ரசித்து பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளுக்கு கடுப்பு தான் ஆகுது. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்வீட்டிக்கு வந்துட்டு அந்த நிச்சயம்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நீங்கள் வந்து அப்படியே ஆஃப் சாரியில் பார்க்கறதுக்கே செம்ம அழகாக நிற்கிறீங்க. தயாங்க ரெடி ஆகிட்டு வந்தவன் கண்ணு உங்கள் மேலே தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஹாய் அப்படிங்கிறான். இந்த இம்சம் வந்துடுச்சு குரங்கு அப்படின்ட்டு நீங்கள் நகர இப்போ உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறான். உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அப்படிங்கிறீங்க. அப்போ ரொம்ப லேட் ஆயிருமே உனக்கு வயசாயிரும் கிளவி ஆயிடுவேன் அப்படிங்கிறான். நீங்களும் பரவாயில்ல பேராண்டி இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு கூட 40 கோழி 30 ஆடு 40 மாடுன்னு இருக்குது அதான் உனக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஃப்ரைடே காஃபி பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் காஃபி டீ கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு இருடிமா அவனை ஓவரா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு பார்க்குறான். நீங்கள்
டைம் என்ன அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அந்த ட்ரேவை கமுத்துவான். அவன் மேலே வந்து காஃபி கொட்டுங்கிறதுக்காக தயங்க பக்கத்தில் தான் நின்றுருப்பான். ஸோ தயங்க டக்குன்னு அவன் கைப்பிடிச்சு அப்படிங்கோ. அதை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரைடேவோ எனக்கு டைம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் 2 பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிறானுங்க. அப்படியா இப்போ மாட்டுப்படி மாவானி அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் டைம் பார்க்க தெரியலன்னா பரவாயில்ல, சின்ன முல்லை இதில் இருக்குது பெரிய முல்லை இதில் இருக்குன்னு அது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவனும் ட்ரேவை கமுத்து அப்படியே வந்து தயாங்க மேலே காஃபி டீலாம் கொட்டிடுது. அவனும் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. அது தெரியாமல் ஃப்ரைடே மூலமே வாட்ச்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை பண்ண தயாங்க பார்க்க தயாங்கோ காஃபி டீ கொட்டினதில் கடுப்பில் மறிக்கா ஆத்தி அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் போக நீங்களோ அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவங்கள செம்மையாக மறைக்கிறான். அப்படியே அந்த இது வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ வந்துட்டு நிச்சயதார்த்த பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ பெரிய நல்லா கிராண்டாக ஸ்வீட்டிக்கு வந்துட்டு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ தயாங்கோ அங்கேயும் கழிச்சிருக்கோம். அவனுக்கு கூட உங்கள் நினைப்பா இருக்கு, இவன் மட்டும் எங்கே ஆலையை காணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். ஜெனி ஒரு பக்கம் அவனை பிடிச்சி எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவனை இழுத்துட்டு போக அவனும் அப்படியே நைஸாக அங்கே ஃப்ரைடேவை கோத்து விட்டுட்டு அப்படியே ஹப்பாடா அப்படின்னு திரும்ப இப்போ தான் நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஆஃப் சாரிலே இருந்தவங்க திடீர்னு வந்துட்டு லெஹங்கா போட்டு செம்மையாக இருக்கீங்க. அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வரீங்க. தேங்களை வாவ் எல்லாத்துலேயும் அழகாக இருக்காளிங்கிற மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்கள ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியோ வாடி அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு வந்து அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட இன்ட்ரோ கொடுக்க, ஓ நீங்கள் அவங்களோட காலேஜில் படித்தவங்களா அப்படின்னு நீங்கள் பேச, ஹாய் நீ நான் ஹீரா, நான் கிராமம், நான் ஸ்கூலில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்வீட்டி யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து அந்த பக்கம் பேசிகிட்டு இருங்க வரேன் நகர்ந்து போக. இப்போ தேங்க பின்னாடி வர இவன் ஏன் நம்ம பின்னாடி வரோம் அப்படின்ட்டுங்க. ஹே என்ன பண்ணுற வா அப்படிங்கிறான். அதுக்குள்ளே அவங்களுக்கு அங்கே நிற்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. நீங்கள் அங்கேருந்து நகர பின்னாடியே நகரம் எந்த இவன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த பக்கம் நகர்ந்தாலும் இந்த பக்கம் வரான், அந்த பக்கம் நகர்ந்தாலும் அந்த பக்கம் வரான். ஷோ என்னாச்சு உனக்கு கொரியன் குரங்கு எதுக்கு அப்படி பின்னாடியே சுற்றுற? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாவா. அதுக்கு வேற ஆளை பாரு நான் மாட்டப்பா. ஓன எடுத்து தான் சொல்கிறேன் ஒழுங்கா வா அப்படிங்கிறான். யாராவது பார்த்தா ஏதோ தப்பாக நினைப்பாங்க நான் மாட்டப்பா அப்படிங்கிறீங்க மறுபடியும். ஏய் சொல்கிறது புரியல, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த அதான் தப்பாக நினைப்பாங்க, நோ சான்ஸ் நான் வரவே மாட்டேன். உனக்கு ஏதோ மரம் கழட்டுச்சா? இல்லை எனக்கு தான் ஜாக்கெட் ஊக்கல்ருக்கு அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிற. நான் உண்மையை தான் சொல்கிறேன் நம்பு. நான் நம்ப மாட்டேன். அப்போ நான் எதை சொன்ன நம்புவேன்? உன் பின்னாடி முதுகில் ஒரு மச்சம் இருக்குது அதை சொன்ன நம்புவியா அப்படிங்க. அவ்வளோதான் நீங்கள் ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு குடுக்கணும் ஓடி போய் அப்படியே ஒரு தூணுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்டு முதுகு அப்படியே மறைச்சிக்கிறீங்க. தேங்க அப்படியே பாவமாக பார்க்க அவனோ அப்படிங்கிறான். அப்புறமா சரி அப்படின்ட்டு போய் இப்போ ஸ்வீட்டியா உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனையாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்பாடா அப்படின்னு இருக்க ஸ்வீட்டியோ என்னடி அப்படின்னு அவங்க கிட்ட வர, இதுக்கு தான் நான் இதெல்லாம் போட மாட்டேன்ட்டு உன் ட்ரெஸ்ஸு போட சொன்னில எனக்கு பாரு இது செட் ஆகலை ஐயோ அப்படின்னு. இதுக்கு என்ன ஒரு ஹூக் அது கலந்துருக்கு அதுக்கேண்டு இப்படி ஃபீல் பண்ணுற சொல்லிட்டு அவள் மாட்டி விட்டு போகிறா. அப்படியே நீங்கள் யாரையோ தேடுறீங்க. அப்போ பின்னாடி தான் என்னதானே தேடுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் இல்லையே அப்படிங்கிறீங்க. போய் சொல்லாத நீ தேடினதை நான் பார்த்தேன். ஆமாம் எதுக்கு? தேங்க்ஸ் சொல்ல. ஆமாம் என்ன குரங்குன்னு சொல்லுவேன்? குரங்குனாலும் நல்ல குரங்கு. குரங்குலேருந்து நல்ல குரங்கா மாறி இருக்கேன்னா அப்போது சம்திங் அப்படிங்கிறான். நத்திங் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து சிரிச்சுட்டு நகர்த்து போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்வீட்டியோட மூஞ்சி ஒரு மாறி சோகமாக இருக்கா. என்னடி ஆச்சு அப்படிங்க. என்னடி நிச்சயம் சந்தோஷமாக இருக்காமல் இப்படி இருக்கா அப்படிங்க. அவளை உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். நிச்சயமாகிற மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணிப்பான். அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவன் கிட்ட விலகிருப்பான். பட் அவளோட அவன் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்புறம் வந்துட்டு அவள் வந்து லவ் லெட்டர்ஸ்லாம் வச்சு அவன் மிரட்டவும் அதெல்லாம் போய் வாங்கணும் இல்லாட்டி மிரட்டுறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக்க. சரி நீ ஃபீல் பண்ணாத, நம்ம வேணா இதை தேங்கிட்ட சொல்லுமா? தேங்கிட்ட கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற. அவனுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியும், அவன் ஹெல்ப் பண்ணுவான். நீ கூப்பிடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தேங்கிட்ட சொல்ல அவனும் எப்படி போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு 2 பேரும் ஒரு வழியாக ரெடியாகி அங்கே போகிறீங்க. அந்த வீட்டோட அட்ரஸ்லாம் கேட்டுட்டு உள்ளே எகிரி குதிச்சுக்கலாம். பார்த்தா லாக் ஆகிருக்க. நீங்களும் அப்படி இப்போ என்ன பண்ணுறது? வெயிட் அண்ட் வாட்ச் ஹேர்பின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அந்த ஹேர்பின் வாங்கி அவனும் பூட்டை அசால்ட்டாக ஓப்பன் பண்ண தடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கா. அவனும் அந்த ஹேர்பினை எப்படி திறந்து பார்த்தியா அப்படிங்கிறான். நீங்கள் கொரியாவில் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தியோ அப்படிங்கிறீங்க. எது கிஸ் பண்ணுறதாட சி அது இல்லை உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் ஒரு வழியாக எடுத்துடுறீங்க. அடங்கப்பா இவ்வளோ நான் கூட பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல வந்தது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து அப்படியே பார்த்து படிக்க அவனும் வீட்டில் போய் ஜாலியாக படித்து பார்க்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் சரி அப்படின்ட்டு இப்போ தான் அப்படியே கீழே பார்க்குறீங்க. அங்கே அப்படி ஆள் வயதுக்கு ஒரு நாய் உட்காந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தேங்க என்ன வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்க நீங்கள் அங்கே அப்படின்னு காட்டுறீங்க. அவனும் ஆத்தாடி அப்படின்ட்டு சரி
இப்போ இதுக்கிட்டே தப்பிக்கணும்னா நான் 1 2 3 சொன்னதும் ஓட ஆரம்பிச்சிடணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 அப்படின்ட்டு பாட்டுக்கு ஓட 3 சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி விட ஆமாம் நான் ஏமாத்த வேணா அப்படிங்கிறான். இதே அப்படின்ட்டு குடுக்கணும் ஓடி போய் 2 பேரும் கதவு சத்து அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனும் கதவை சாத்தாமல் குடுக்கணும் உங்கள் பின்னாடி ஓடி வந்து பாத்ரூம் கதவை சாத்திடலாம். நீங்கள் லூஸ் கதவை சாத்த சொன்னால் நீ இந்த கதவை சாத்திருக்கா? அரலூஸு ஜஸ்ட் மிஸ்ல உள்ளே வந்திருக்கம்மா. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் என் ஃப்ளஷ் அது டேஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் உன்னால தான். ஐயா உன்னால இல்லையா? உன்னை யார் பாத்ரூம்குள்ள ஓடி வர சொன்னது? கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு 2 பேரும் அப்படியே மெதுவாக மேலேருந்து எட்டி பார்க்குறீங்க. அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுது. அப்பா தடி உன் மேலே தான் கொலை கண்டில் இருக்குது. அந்த ஷாம்பு பாட்டில் எடு. இதுக்கு இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் நீ இருக்கணுமா? நான் அவனே போய் ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இப்போ பார் நான் அடிக்கிற அடியில் அதுக்கு எப்படி கொதறிக்கிட்டு ஓட போதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் பார்க்க அவனும் அப்படியே விட்டேரியா அதுவும் அழகாக கேட்ச் பண்ணிடுது. சுத்தம் அடியாத்தி அப்படின்னு நீங்கள் பார்க்க தேங்கோ. ஆஹா இது ஃபுட்பால் தெரிஞ்ச டாகாக இருக்கும் போல இருக்கே. நீ முதல்ல கீழே இருக்கு அப்படின்னு அவனை இறக்கி விடுறீங்க. ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறீங்க. நீ வேணா ஒன்று பண்ணு. என்ன? நீ இந்த டோரை திறந்துட்டு இப்படி ஓடு. அப்போ நான் ஒன்றா திறத்தோம். அப்போ நான் கரெக்டாக வெளியே வந்து அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படி? என்ன ஜோக்கா? சிரிப்பே வரல. ஹே ஜோக்கில் இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்பா நீ போ குரங்கு அப்படிங்கிறீங்க. சரி நானே போகிறேன். அவனும் கதவு திறப்பு ஹே கடிச்சிரும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் கையை அப்படியே அவன் மேலே வச்சுக்கிறத பார்த்துட்டு அவனும் ஹலக்கித் அப்படிங்கிற டக்குன்னு கை எடுத்துக்கிறீங்க. சம்திங்னா ஆரம்பிச்சுட்டாண்டா இங்கேயும் ஆடிட்டுறீங்களோ அப்படியே முறைச்சி பார்க்க. சரி கூல் டேக் ஏ சீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பாட் ட்ரப்புக்குள்ள உட்காடுறீங்க. அப்போ அவனும் காலை நீட்டுறீங்களோ தூக்கி தலையில் வை. ஹே ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு காலை நவுத்திக்கிறான். நீங்களும் மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணாது ஒவ்வொரு மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு கதை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. தேங்கோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறான். நீ ஒரு பாட்டு பாடு. யூ லைக் மை சிங்? நான் பாடினா உனக்கு பிடிக்குமா? என் பாட்டுனா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? இல்லை நீ பாடுற பாட்டை கேட்டு அந்த நாய் தெரிச்சு ஓடிடும். அதான் ஹோ அப்படின்ட்டு அவனும் உண்மையிலே பாடவே ஆரம்பிச்சிடுறான். பாடலை கத்த அவன் பயங்கரமாக கற்று உண்மையிலே நாய்க்கு தலைவலி வந்த மாதிரி அது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தாங்க அங்கேயும் இங்கேயும் குரங்கு மாதிரி ஏறி பாட நீங்களும் அவனை கொரியன் குரங்கு நிப்பாட்றா. இது நாய்க்கு பைத்தியம் பிடிச்சதோ இல்லையா எனக்கு பிடிச்சிருப்போல தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க. அங்கிட்ட தாவனதில் அப்போ ஷவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறான். தண்ணி எப்படி கொடுத்து அது மூடு அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்க. அப்பனோ ஹே இருடி மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். பிகாஸ் அதை உடச்சிட்டா அதை மூட முடியல. தண்ணி படிக்க மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பின்னாடி அவன் முன்னாடி அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஃபோன் ரிக்கார்டு சவுண்டுக்கு நீங்கள் பயந்துருங்க. டக்குனு அவனை ஹக் பண்ணிக்காவணும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபோன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் கையெடுக்க ஹே லீசா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணி அவன் பாட்டுக்கு பேச லீசானதும் காதை கூர்மையாக்கி பேசுகிறான் அப்படின்னு பார்க்க அவனும் ஹே யூ மிஸ் மீ? எஸ் ஐ எம் ஆல்சோ மிஸ் யூ அப்படின்னு சொல்ல மிஸ் யூ அப்படின்னு நீங்களும் பின்னாடி இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. லீசா மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். நான் ஒன்றும் கேட்கலையே அப்படிங்கிறீங்க. நீ கேட்பேன்னு தோணுச்சு சொன்ன நீங்களே. எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறீங்க. 14 பேர். நீ செய்து நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. ஒன்றுங்க இல்லைனாலாம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இருக்கு அப்படிங்கிறீங்க. இருக்குன்னாலும் இருக்குன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட் அப்படின்றாலே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. அந்த பார்ட்டியில் அத்தனை பேர் இருந்தோம் நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட. ஸோ ஃப்ரெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் தானே அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்போது கேர்ள் ஃப்ரெண்டு தானே. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு. இங்கே பாரு பொண்ணுன்னா ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பையன்னா ஒரு 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வேறு. பட் யாரையாவது ஒருத்தவங்களை தான் லவ் பண்ணுவாங்க. லவ்வர் ஒன்று தான். அது மாதிரி என் மனசில் ஒரு பொண்ணு இருக்கா. உன் மனசில் யார் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களையும் பார்க்க அவன் கேட்ட ஒரு நிமிஷம் நீங்கள் சின்ன வயசு சின்னுவா அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க. சின்னும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகிறான். அவனுமே யாரையோ நினச்சிட்டு தான் உங்களை பார்க்குறான். என்ன சொல்ல போகிறீங்கன்னு அவனும் உங்களையும் ஊற்று பார்த்துருக்கா. நீங்களும் சவர் நின்று போச்சு வெளியே போகிறதுக்கு ஐடியா பண்ணல. ஒரு வழியாக அந்த டாக் ஆட்டம் காட்டி அதுக்கு உள்ளே போட்டு 2 பேரும் வெளியே ஓடி வந்துடுறீங்க. கரெக்டாக வெளியே ஓடி வந்து அதான் லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த லவ்வர் வந்துடுறான். அவனை பார்த்து தீ அடிட்டு நீங்கள் பயப்பட தேங்கோ இப்போ அங்கே ஃபைட் பண்ணுறான். அவனை சும்மா அடின்னு அடித்து பிச்சு உதறி அப்படியே வந்துட்டு அவன் மண்டையில் அடிப்பட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ தேங்கோ கிட்ட டே பரதேசி ஒரு பொண்ணு நம்மளை நம்பி இந்த மாதிரிலாம் செஞ்சா அதெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவியா அப்படின்னு போட்டு அடிக்க பொண்ணா அது யார் அப்படின்னு அவனும் மண்டை குழம்பி அப்படியே கேட்க தேங்கோ என்னடா யாரு கேட்குற? ஸ்வீட்டியை மறந்துட்டியா? அவ்வளோ லவ் பண்ணல அப்படின்ட்டு அவனும் சொல்ல. நீங்களும் அவனே அடி வாங்கி கஜினி சூர்யா மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டான். நீ எதுக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்திருக்க? ஃபஸ்ட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் அதுவும் சரிதான் அப்படின்னு ஓடி வந்துடுறீங்க. ஸோ வந்ததுமே அப்படியே வந்துட்டு இதை ஸ்வீட்டி கிட்டே தான் போய் காட்டுறீங்க. இந்தா
இதை தானே நீ கேட்ட அப்படின்னு எல்லாத்தையும் அவள் பார்க்குறா. எல்லாம் அவள் கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு. அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அப்போ கரெக்டாக தேங்கும் அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். 3 பேருமா ஹக் பண்ணிட்டு நிற்க. அப்போது ஸ்வீட்டியும் ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்க. எனக்கு சொல்லாத அவருக்கு சொல்லு அப்படிங்கிறீங்க. அவ்வளோ தேங்க்ஸ்டா அப்படிங்க. எனக்கு சொல்லாத அவளுக்கு சொல்லு அப்படிங்கிறான். இப்படி 2 பேரும் மாற்றி சொல்ல. அவ்வளோ எப்பா 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போக. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தேங்கோ உங்ககிட்ட வந்து அப்போ கேட்டால் தான் இப்போயும் கேட்குறேன். இத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் எப்படி வந்து ஹெல்ப் கேட்ட? அது அப்படின்னு நீங்கள் யோசிக்க. அப்போது சம்திங் அப்படிங்கிற மறுபடியும் ஐயோ நத்திங் அப்படின்ட்டு நீங்கள் கொடுன்னு ஓடிடுறீங்க. பட் அவன் நினப்பு உங்களுக்கு வருது, உங்களோட சின்ன வயசு சின்ன நினப்பு வருது. ஸோ மாறி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக அந்த 7 ஸ்டோன் இருக்குல்ல அது விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் விளையாண்டுட்ருக்கீங்க அவங்களோட சேர்ந்து. அதாவது நீங்கள் அப்புறம் வந்து ஸ்வீட்டி இவங்கெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டீமாக இருக்கீங்க. பாய்ஸை வந்து தயாங்கு பாய்ஸ் எல்லாம் ஒரு டீம். அதிலே வந்துட்டு ஜெனி அவங்க கூட தான் இருக்கா. ஸோ அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பால் அடிச்சுட்டு அப்படியே ஸ்டோன் அடிக்கிட்டு இருக்கா. அப்போ அது வந்து தயாங் டீமில் தான் பால் இருக்குது. ஸோ மாற்றி உங்களை அடுக்க விடாமல் அவங்க வந்துட்டு கலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு விடாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு வழியாக அடுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக தயாங் வந்துட்டு பால் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை அப்படியே வந்துட்டு கேட்டுருக்கா. ஜெனியோ நீங்களும் தயாங்க கண்ணாலே பேசிக்கிறத பார்க்க அவளுக்கு கடுப்பாகுது. ஸோ வந்துட்டு அவளுக்கு கோவத்தில் அப்படியே உங்களை அடிக்கிறதுக்கு பாலை விட்டேறிடா. அந்த பாலை உங்கள் மேலே படல. நீங்கள் டக்குன்னு குனிய பால் வந்துட்டு ஜன்னல் கண்ணாடி உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகுது. ஏய் கோ அண்ட் கெட் த பால் அப்படின்னு சொல்லி தயாங் கத்தவும் இந்த போகிறேன் அப்படின்னு அவள் முறைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறா. இங்கே நீங்களும் அதுக்குள்ளே பார்க்குறீங்க. கடைசியாக வைக்க வேண்டிய ஸ்டோனும் கிடக்கு. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு காமிச்சிட்டு டக்குன்னு வைக்கிறீங்க. ஸோ உங்கள் டீம் வின் பண்ணிச்சு ஹே அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கா. தயாங்க உங்களை டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் ஜாலியாக தயாங் அப்படின்னு நீங்களும் ஹீரா அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே விளையாடுறது சவுண்டு அப்படியே வந்து மேலே வரைக்கும் கேட்குது. அவ்வளோ பால் எடுத்துகிட்டு அந்த ஓட்ட வழியாக பார்க்குறா. ஸோ அப்படியே ஜாலியாக இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு கோவம் வருது. அங்கே இருக்கிற குதிரை பொம்மையை பார்க்குறா. டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்ததும் டோன்ட் டச்சா நீ மட்டும் எல்லாம் மீறி டச் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பொம்மையை டொப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்டு சந்தோஷமாக இருக்க அவங்க முன்னாடி அப்படியே பாலோட நிற்க. தேங்க லேட்டு நீ அதுக்குள்ளே அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜெனியோ இதுவே ஹீரா அங்கே அந்த ரூமில் இருக்க குதிரை பொம்மை ஒன்றா என்னோட தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க அந்த குதிரை பொம்மை இந்த பால் பட்டு உடஞ்சி போச்சு அப்படின்னு அப்படியே அசால்ட்டாக சொல்கிறா. உங்களுக்கு அழுகையாக வருது. உடஞ்சிருச்சா அப்படின்ட்டு அழுதுட்டு அப்படியே ஓடுறீங்க. போகிறவங்களே தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் அந்த பொம்மையை அப்படியே பொறுக்கி கையில் வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு ஓரமாக வச்சுட்டு ஸ்வீட்டியும் விட்டுடி பொம்மை தானே அப்படிங்கிறா. அப்போ தான் நீங்கள் இது பொம்மை இல்லை, இது என் குதிரை, இது என் சின்ன எனக்காக கொடுத்தது தேங்கோ என்ன அப்படின்னு பார்க்குறான். நான் சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அண்ணா தான் என்னை வளர்த்தான். அப்போது என் அண்ணாவோட ஃப்ரெண்டு சின்னும் அவன் தான் என் கூடவே இருப்பான். அண்ணாவால் என்னை சரியாக பார்த்துக்க முடியாதனால அவன் தான் எப்போவும் கூடயே இருப்பான். அப்போது அவன் கொடுத்தது தான் அந்த குதிரை. அதோட தான் நான் எப்போவுமே இருப்பேன். அதோட தான் சாப்பிடுவேன், தூங்குவேன். எனக்கு என் சின்ன எப்படியோ அப்படி தான் அந்த குதிரை. ஆனால் சின்ன போனதுக்கப்புறம் அந்த குதிரையும் ஒன் டே இறந்து போச்சு. அது ஞாபகமாக இருக்குது. நான் அழுதுகிட்டே இருக்கேன்னு அண்ணா எனக்கு செஞ்சு கொடுத்தது தான் இந்த குதிரை பொம்மை. இது என் அண்ணாவும் சின்னவும் என் கூட இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படியே டியோஸோட சொல்ல தயங்கோ நின்று இதெல்லாம் கேட்குறான். நீங்கள் அழுறத பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படியே நைட் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் சோகமாகவே அப்படியே நிலாவை பார்த்துட்டு நிற்கிறீங்க டெரஸில். தேங்க் பின்னாடியே வரான். அவனும் ஹேய் இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்ல. ஹோ ஸ்டார் சென்ட்ரியா நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுப்பான் அப்படின்ட்டு அவனும் அந்த வாலில் ஏறி 1 2 3 அப்படின்னு என்ன நீங்களும் அங்கேருந்து நகர அப்படின்ட்டா ஹே அப்படின்ட்டா அப்படியே வரான். நீங்கள் அப்போ சோகமாக வந்து அங்கே ஸ்டோன் பெஞ்சில் உட்கார. இப்போ என்ன உனக்கு உன் சின்ன உன் பிரதர் கொடுத்த அந்த பொம்மை வேணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அவனும் அப்படின்னு குதிரை மாதிரி செஞ்சுட்டு உங்கள் முன்னாடி அந்த பொம்மையை காட்ட அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆகிடுறீங்க. ஹே அப்படின்ட்டு அதை பார்க்க இதில் நிலாவில் இருக்க மாதிரி கொஞ்சமாக அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். அது பிடிக்கலன்னா நீ ரிமூவ் பண்ணிக்க. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. நைஸ் தேங்க்ஸ் தயாங் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், பட் நீ சொல்லலை, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப குட் நைட் அப்படின்ட்டு அவனும் அப்படிங்கிறது நடக்க நீங்கள் போகிறவனையும் பார்த்துருக்க தான் அப்படின்ட்டு தேங்க்னு கூப்பிடாம அப்படியே நீங்கள் குனிஞ்சிக்கிறீங்க. அவனும் கூப்பிட்டியா அப்படின்னு திரும்பி வந்து நிற்கிறான். அது இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து உட்கார நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவனும் உண்மையாக சொல்லணுன்னா
எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். பிகாஸ் அந்த சின்னவே நான் தான். அப்படி இருக்கும்போது நீ சின்ன வயசில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேனா இப்போ அப்படி நினைக்காம இருப்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. நோ என்ன அப்படிங்கிறான். சந்தோஷமாக இருக்கணும்னு அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அவ்வளோதான், வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனாகிற ஒன்றும் இல்லையா, சம்திங் இல்லையா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படின்ட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு திரும்புகிறான். நீங்கள் அது அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போக டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படின்ட்டு அவனை பார்க்க டக்குன்னு கையை விட்டுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ண அப்போ மறுபடியும் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். சின்ன வயசுலேருந்து என் சின்னவன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன நீ தான் எனக்கு தெரியாது, ஆனால் சின்னவனா மனசுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காவது சந்திப்போம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி தேங்கோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சின்ன கூப்பிட்டனால அந்த நேமில் தான் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்துப்பீங்க. ஸோ தேங்கோ எஸ் உன் நினைப்பு எனக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு கூட வந்துட்டு சொன்னேனே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு, அதை ஒன்று நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தான் எனக்கும் நீ ஹீரோங்கிறது மறந்து போச்சு. ஆனால் நீ என் பாப்புக்குட்டியா என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறான். பாப்புக்குட்டி சின்ன வயசில் அவங்கள அப்படி தான் கூப்பிட்ருப்பான். ஸோ அந்த நேமில் தான் அவங்கள இன்னும் அவன் நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ண அவனும் அப்போது இது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். யாராவது வந்துடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கொடுன்னு வெக்கப்பட்டு ஓடிடுங்க. அப்படின்ட்டு அவனும் ஹாப்பியாக ஆகிறான். தேங்கிறதுக்கப்புறம் என்ன உங்கள் பின்னாடியே தான் சுற்றுறான். பட் இதெல்லாம் ஜெனியும் அவங்க அப்பாவும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வயிறு எரியுது. ஸோ எப்படியாவது அவங்கள பிரிக்கணும் அப்படின்ட்டு அலையிறாங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக ஸ்வீட்டோட மேரேஜ் டேவும் வருது. தேங்கோ அன்றைக்கி நீங்கள் அப்படியே செம்ம அழகாக ஆஃப் சாரியில் பார்க்கறதுக்கே ஏஞ்சல் மாதிரி இருக்க உங்களை சைட் அடிச்சுட்டே சுற்றுறான். உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் ஸ்வீட் எடுத்துகிட்டு போகும்போது அவனும் உங்களை கை பிடிச்சிருக்க அப்படின்னு பயப்பட தேங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்க என்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறான். ஸ்வீட்டா இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நீட்டுறீங்க. இது இல்லை அப்படிங்கிறான். வேறு என்ன அது அப்படின்ட்டு இதை விட இன்னும் சூப்பரான ஸ்வீட் எனக்கு வேணும் அப்படின்னு கிட்ட நெருங்குறான். தயாங் இல்லை இது அப்படின்னு நீங்கள் அப்படியே பதற எனக்கு வேணுமே அப்படின்ட்டு கிட்ட வரான். இல்லை தயாங் வேணாம் ப்ளீஸ் வேணும், இல்லை வேணாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு உங்கள் நெருங்கி லிப்புக்கிட்ட வர நீங்களும் நான் தள்ளுறேன்ட்டு உங்கள் கை தெரியாமல் டக்குன்னு உங்கள் கண்ணத்தில் பட்டுறது அப்படியே ஸ்லாப் மாதிரி உங்களை அப்படியே முறைக்க நீங்கள் பயந்துடுறீங்க. அது தயம் தெரியாமல் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனும் அங்கே நிற்கவே இல்லை. உங்களை முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே போகும்போது அப்படியே உங்களை ஒரு மாதிரி விட்டுட்டு போக நீங்கள் பயந்துடுறீங்க. ஐயோ சின்ன அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கண்ணை தொடச்சிட்டு மற்றவங்களும் உங்களை பார்ப்பாங்கன்னு நீங்கள் உங்களை சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் அக்கா அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. அவரும் எப்படிப்பா இருக்குது கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அவரால் வர முடியல, அதனால் கால் பண்ணி சொல்லலான்ட்டு கேட்டிருப்பாரு. அப்படியே வந்துட்டு தேங்க பரவாயில்லடா எல்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் அப்போ வரீங்க சீக்கிரம் வரேன். ஆனால் அவன் குரலில் இருக்க வித்தியாசம் அவங்க அப்பாவுக்கு புரியுது. என்ன ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு அம்மா இங்கே தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு அம்மாட்ட கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவங்க அம்மாவோ என்னங்க அப்படின்னு பையனுக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கேட்க என்ன நல்லா தானே இருக்கான், அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். ஆமாம் இவ பார்த்துக்கிற லட்சணம் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அவரோ நான் வந்து என் பையனை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அவரோ எதுக்கும் ஸ்வீட்டிட்ட கொடு நான் அவள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்வீட்டிட்ட கொடுக்க சொல்ல அப்போ உங்களை தான் கூப்பிட்டு ஃபோனை கொடுத்து ஸ்வீட்டிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் ஃபோனை கொண்டு போய் ஸ்பீக்கரில் பட ஸ்வீட்டி வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் போடுறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா என்னாச்சுமா அப்படின்ட்டு ஸ்வீட்டிட்ட கேட்குறாரு. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு அவ கேட்க இல்லைம்மா இது வரைக்கும் வருத்தப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை, எப்போவுமே ஜாலியாக இருப்பான். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த பையன் அவனை நான் ஒரு தூசு கூட கண்ணில் படாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அவன் குரல் உடஞ்சிருக்கு, ஏதோ சம்திங் சரியில்லை. அவன் அம்மா அவனை சரியாக கவனிக்கலான்னு தெரியுது, அதான் கூடவே இருக்க என்னன்னு பார்த்துக்கம்மா என் பையனை ஆடின்னு அவர் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேச எல்லாம் கேட்குற உங்களுக்கும் டியோஸ் வருது. அப்போ நம்மளால தான் அலறான் அப்படின்னு அவங்களுக்கு புரியும்ல. ஸோ ஸ்வீட்டி அவங்களை ஒரு கண்ணால் பார்க்க 2 பேர் ஏதோ முட்டிக்கிச்சு போல அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஹலோ அங்கிள் ஃபீல் பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இருக்காது நான் பேசி சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் கால் கட் பண்ணிவிட்டு என்னடி அப்படின்னு அவங்கள பார்க்க அது 2 பேத்துக்குள்ள சின்னதாக நானே போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு ஹேண்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் போகிறீங்க. அவனும் அவங்க புக் செல்ஃபில் புக்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான் ஒரு 2 மூஞ்சி வச்சுட்டு. நீங்களும் அப்படின்னு அழுதுட்டே கூப்பிட அவனும் சட்டுன்னு திரும்பி பார்க்க ஃபோனை நீட்டுறீங்க. அவனும் வாங்கிட்டு மறுபடியும் திரும்பிக்க இப்போ வேணும்னா எனக்கு நீங்கள் மொத்தம் கொடுத்துக்கோங்க, மொத்தம் மட்டும் இல்லை மொத்தமாக எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அழுக. வேணாடி
அழாத அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது அவன் கண்ணு கலங்குது. நீங்கள் ஏன் அழறீங்க? நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி கேட்டுக்கக்கூடாது, அது கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணு, நீ உன்கிட்ட போய் தப்பு தான் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, இல்லை லவ் பண்ணுற பொண்ணுன்னு தானே நீங்கள் கேட்டீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் தான் இன்னும் பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கேன், சாரி, எல்லா தப்பு ஏன் தான், நான் தான் தப்பு அப்படின்னு உங்கள் கண்ணத்தில் நீங்கள் மாறி அடிச்சுக்க, அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிடறான். நீங்கள் சாரி அப்படிங்க, சரி கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காத இதை ஜெனி அவங்க அப்பாவும் கவனிச்சுட்டு அவ்வளோதான், அவங்களால முடியல, அப்படியே போய் தேங்காய் அம்மாட்ட பற்ற வச்சு விட அவங்களோ இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸில் கம்மிங்கனால பெருசாக என்ன தான் நல்ல குணம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒட்டாமையே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிலாம் தேங்க் பண்ணுறது பார்த்தோம் அவ்வளோதான் அவங்க பொங்கிடுறாங்க. ஸோ தேங்க் தெரியாமல் அவங்கள அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணி தேங்க்கிட்ட அது ஸ்வீட்டிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வளையல் வாங்கினோக்கண்ணா அதை ஊர்லேயே இறந்து வச்சுட்டு வந்துட்டான், நீ இங்கே போய் வாங்கிட்டு வந்துடு. மாம் எங்கே எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான். அதான் ஃப்ரைடே இருக்காங்க அவன் கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடேவையும் கூட அமுச்சு விட 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே உங்கள் அண்ணன் சுகாவோ மேரேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருப்பான். ஸோ வந்து அவளையும் தங்கச்சி மாதிரி நினச்சிப்பான். அவளுக்காகவும் நிறையா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு அவளுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆசையாக கிளம்பிட்டு இருக்க. அப்போது வந்துட்டு அங்கே அந்த நிலத்தை வந்து வந்து பணம் கேட்டுப்பால ஒருத்தன் கடன் கொடுத்தவன் அந்த ஆள் வந்துட்டு பார்த்துட்டு, என்னப்பா எங்கே கிளம்பிட்டா? அது தங்கச்சியோட ஃப்ரெண்டு போல் கல்யாணம், அந்த பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான், அதான் அண்ணனா போய் நானும் முறை செஞ்சுட்டு வரலான். அப்படியா, அதெல்லாம் சரி, உன் தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம்? ஊரில் எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் தங்கச்சிக்கு இப்போ என்ன அவசரம், என் தங்கச்சி இப்போ தான் படிப்பே முடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை ஸ்டேஷன் மாஸ்டர் தான் சொல்லணும், அவர் பச்சை கொடி அங்கே காட்டினா போதும், இங்கே எதுக்குப்பா நம்ம குடும்பத்தில் அப்படின்ட்டு இருக்க, எந்த நல்லது கெட்டதுனாலும் நான் காட்டுவேன் அப்படின்ட்டு அவர் அங்கே வராரு. வந்துட்டு, என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாம் கிளம்பிட்டேன் அங்கிள், ஆனால் இவர் அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், அவளோட லைஃப் அவள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அப்படின்னு சொல்ல, அதுவும் சரி தான், என் பையனுக்கு என்ன குறைச்சல், கண்டிப்பாக ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லிட்டு, சரிப்பா நீ கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அமுச்சு வைக்க, இங்கே வந்து சுகாவும் ஹாப்பியாக அவங்கள பார்க்க வரதுக்கு ரெடியாகி வரான். இத்தனை நல்லாச்சு தங்கச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டையும் சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக கல்யாணத்துக்கு கிளம்பி வரவனுக்கு வந்தவன் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுற அளவுக்கு அங்கே அப்படியே வந்துட்டு தேங்கோட அம்மா அவங்கள சர்ற மாதிரியா கிழிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து டீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆண்டி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, அப்படின்னு கிட்ட வராங்க. நீங்கள் டீ ஊற்ற போகும்போது, அம்மா உனக்கு என்ன வயசாகுது அப்படிங்கிறாங்க. 20. இந்த வயசுலேயே எல்லா வித்தையும் கற்று வச்சுருக்க ஆண்டி அப்படின்னு பார்க்க, பாட்டிக்கோ ஏதோ தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு ஸ்வீட்டி பாட்டி அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நகர்த்தி விட்டுட்டுருக்காங்க, நீங்கள் தான் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, அவங்க ஏதோ சாதாரணமாக பேசுகிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவங்களோ பரவாயில்ல, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நானும் என் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் என்ன பண்ணுறான்? அண்ணன் விவசாயம், எங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழின்னு எல்லாம் இருக்குது. ஓ, சாதாரண ஒரு விவசாயியோட தங்கச்சி நீ என் வீட்டில் சாணியல்ல கூட தகுதி இல்லாத உனக்கு என் பையன் கேட்குதா இதெல்லாம் பண்ண சொல்லி பெரிய இடத்த பையனாக சொல்லி மயக்க சொல்லி தான் உங்கள் அண்ணன் அனுப்பி வச்சானா, இதெல்லாம் உங்கள் அண்ணன் தான் கற்றுக் கொடுத்தானா, காய்ச்சி மூச்சு அவங்க கற்ற உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி என்ன பேசுகிறீங்க ஆண்டி நான் அடி நீங்கள் எதோ சொல்ல வர, அவங்க எதையுமே காதில் வாங்கலை, உங்களை தப்பாக பேச இதையெல்லாம் வந்த சுகா காதலையும் விழுக்குது. அவனுக்கோ ஆசையாக தன் தங்கச்சி பார்க்க வந்தவனுக்கு இப்படி ஒரு இது, அதையும் தாண்டி அவன் எப்படிலாம் அவங்கள அருமை பெருமையாக சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பான். ஸோ இப்படிலாம் கேட்டால் எப்படி இருக்கும், அவ்வளோதான் அவனால் தாங்கிக்க முடியல. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உள்ளே வந்து அப்படியே கரிச்சிக்கிட்டு நிற்க, அதை பார்த்து அவங்க அம்மா கொஞ்சம் பயந்து, என்ன உன் தங்கச்சி எப்படி அனுப்பி வச்சு மயக்க சொல்லிவிட்டு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டாங்க என்கிட்டே வந்து நல்ல வேஷம் போட்டு நடிக்கிறியா கத்துறியா என்னையும் அடிக்க வரியானா அவங்க ஆரம்பிக்க. இங்கே பாருங்கள், ஸ்வீட்டியும் எனக்கு ஒரு மாதிரி தங்கச்சி மாதிரி தான், அந்த ஒரே காரணம் அந்த பொண்ணோட கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பேரும் என் தங்கச்சி அநியாயத்துக்கு பேசியும் நான் அமைதியாக போகிற ஒரே காரணம். ஸ்வீட்டி நீயும் என் தங்கச்சி மாதிரி தாம்மா, உனக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வைக்க, இப்போது அப்படியே ஜெனியோட அப்பாவை யாருக்கடா வேணும் உன்னோட இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எட்டி ஒதுக்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஷர்ட் அப்படியே பிடிச்சிடலாம் சுகா, இது எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நீ வந்த தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பணம் காசு இந்த திமிரில் பண்ணுறீங்க, இப்போ சொல்கிறேன் என் தங்கச்சி வேணும்னு சொல்லி நீங்களாக வந்து கேட்டாலும் இனி என் தங்கச்சி அவங்க பையனுக்கு கட்டி கொடுக்குற ஐடியா எனக்கும் இல்லை, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகா அவங்க கையப்பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போக, நீங்களோ ஸ்வீட்டியை பார்த்து சாரிடி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப அவங்க அண்ணனை பார்க்க கூட அவங்களால முடியல. சுகாவை ஃபேஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. சுகாவோ எதுவுமே பேசல, உங்களுக்கு அதுக்கு மேலே வருத்தமாக இருக்குது, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இங்கே தயாங்கோ ஜுவல்ஸை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் கண்ணு தேடுறது என்னமோ உங்களை தான், எங்கேயுமே காணும் அப்படின்ட்டு ஸ்வீட்டி கிட்ட கல்யாணம் ஆகிற முறைக்கும் கிட்டே நெருங்க முடியல, உங்களுக்கு காணணும் எல்லா
எல்லா பக்கமும் தேடுறான். அப்போ தான் ஸ்வீட்டியை தனியாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தவ தேங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல அவ்வளோதான் தேங்க உடஞ்சி போயிடான். என்ன அப்படின்னு பார்க்குறான். அவன் போன கேப்பில் இத்தனை நடந்திருக்குன்னு அவனால் தாங்கிக்கவும் இல்லை. திருப்பி இந்தியாவிலேருந்து அவன் ஃபாரின் வர மாட்டேன், நான் வந்தால் அவளோட தான் வருவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோதான் இங்கே உங்களை கிளம்பி நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு அவனுக்கு தான் தெரியும்ல கிராமம். ஸோ அங்கே கிளம்பி வரான். இங்கே சுகாவோ உங்களே பார்க்க அண்ணா அது சின்னும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் அப்படியே பார்க்குறான். யாராக இருந்தால் என்னம்மா, அவங்க அம்மாவை பார்த்தில சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நம்மளை பிடிக்காதுமா, அதனால தான் நானும் உங்ககிட்ட அதிகமாக உங்ககிட்ட பழக வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கூட அதனால தான் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டேன். எனக்கு அவன் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு தெரியும் அவன் நல்லவன். ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது. அவங்க அம்மா ஒன்றும் நான் கட்டிக்கலையேண்ணா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அண்ணா உன்னை மாரி நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதே சமயம் சின்ன ரொம்ப நல்லவர்ண்ணா அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே தயாங்கோ அவ்வளோதான் வந்துட்டான். வந்தவனோ உங்கள் வீட்டுக்கு தான் நேராக வந்து நிற்கிறான். வீடோ அது ஒரு தம்பி வந்திருக்காங்க, வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல சுகா டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறான். நீங்களும் பின்னாடி வந்துட்டு அண்ணா இது சின்னம் அப்படிங்கிறீங்க. தயாங்கோ ஹே இரா அப்படின்ட்டு வர உங்கள் அண்ணன் அப்படியே அவனை நெஞ்சிலே கை வைக்க சுகாவை அப்படியே பார்க்குறான். டே சுகா அண்ணா அப்படின்னு தேங்க எதை சொல்ல வர சுகாவோ அப்படியே பேக்கோட சேர்த்து அவனையும் தள்ளி வீட்டுக்குள்ளே வர வேலை வச்சுக்காத, அப்படியே ஓடிடு. உன் அம்மா பேசின பேச்சுக்கெல்லாம் நான் உன்னை இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசு ஏதோ என் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு போயிடுடா. நம்ம பழக்கம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. சின்ன வயசில் நீ எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால தான் உயிரோட விடுறேன், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரட்ட தேங்கோ முடியாதுங்க அப்படின்ட்டு வந்து பேக் இப்போ நீ என் ஃப்ரெண்டு இல்லை, என் லவ்வரோட அண்ணன் வந்தானே இப்படி பேசுகிற. இப்போ என்ன என் அம்மா பேசிட்டாங்க, சரி தப்பு தான், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன். உனக்கு எப்போ மன்னிக்க முடியுமா பண்ணி, அது வரைக்கும் நான் என்ன பண்ணனா நீ என்ன உன் தங்கச்சி புருஷன் நான் ஏற்றுக்குவேன், எனக்கு எப்போ உன் தங்கச்சி கட்டி வைப்பேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க சுகாவோ உங்கள் அம்மா எந்த விவசாயத்தை கேவலமாக சொல்லி எந்த விவசாய தங்கச்சி கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த விவசாயத்தை நீ எடுத்து பண்ணுவியா? அப்போ கரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டரும் இந்த பிரச்சனை தெரிஞ்சு அங்கே வராரு. இவன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே வந்திருப்பாரு. சோரோ என்னப்பா அவன் கொரியாவில் வளர்ந்த பெரிய இடத்து பையன், அவனை போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க பண்ணணும், பண்ணி தான் அங்கிள் ஆகணும், அதை பண்ணால் மட்டும்தான் என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேலே பேச்சே இல்லைன்ட்டு அவன் அப்படியே நகர. அப்போ தேங்க யோசிச்சுட்டு நீங்கள் ஆனால் தேங்க போயிரு சின்ன அப்படின்னு நீங்கள் தேங்க பார்க்கணும் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். சுகா அப்படியே நின்று திரும்பி பார்க்க எங்கள் வேலை எங்கே இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போ அப்படியே சுகாவோ தேங்க பார்த்துட்டு பார்க்கலாம் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஒரு பையனை கூப்பிட்டு டேய் தம்பி இனிமேல் உங்க கூட இவனையும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாங்க நிற்கவே இல்லை, அப்படியே வெளியே போக உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கு, நீங்கள் சின்ன இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது நீ போயிரு அப்படிங்கிறீங்க. அவனும் ஹே லவ் பண்ணிட்டு அப்படி விட்டு போகிறவன்னு நினச்சிட்டே அடி என்ன அப்படி இல்லை இங்கே பார். ஆமாம் முன்னாடி சொன்னேன் வெளிநாட்டிலேருந்து வரவனே இந்த லவ் பண்ணிவிட்டு XYZலாம் முடிச்சுட்டு பறந்துடுவாங்கன்னு, ஆனால் அப்படி இல்லடி, அதெல்லாம் போய் நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு தாங்க உடஞ்சி பேசுகிறான். இதெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டரும் பார்த்துட்டு தம்பி நீ ஜெயிப்பான எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப உங்களுக்கு அழுகியாதாங்களே தேங்க பார்க்கும்போது வேணா தேங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கெஞ்ச முடியாது, இதெல்லாம் உங்கள் அண்ணன் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சிருக்கான். சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன்ல, பண்ணுவேண்டி கண்டிப்பாக, நீ எனக்கு வேணும். என் மச்சான் ஏதோ இப்போ என் மேலே கோவமாக இருக்கான், அதுதான் என் அம்மா பேசினது அப்படி புரியுது எனக்கு, என் மச்சான் புரிஞ்சுக்குவான் என்ன, அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகுறான். என்னமோ பெரிய மிலிட்ரிக்கு போகிற மாதிரி ஆள் ரெடி ஆகும், நீங்களும் எதுக்குடா இப்படி அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே வேலை பார்க்குற பையனும் அப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து நிற்கிறான். என்னடா பண்ணோம் அப்படின்ட்டு தேங்க அப்படியே பார்க்க வாங்க இப்போ தானே ஆரம்பம், இன்னும் என்னென்னு சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு மாட்டுக்கொட்டாய்க்குள்ள கூட்டி போனான். இது என்ன இதுதான் உங்களோட வசந்த மாளிகை, இங்கே தான் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறீங்க மாடுகளோடையா அப்படின்னு தயாங்க கொஞ்சம் ஸ்டன் ஆக. அவனும் எதை மாடா அப்படிலாம் சொல்லாமா, இது நம்ம ஆசின்னு நான் தாரா திரிஷாலாம் கேட்டால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வச்சவர் இவங்களோடலாம் தங்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைடா காக்கா அப்படின்னு அங்கே இன்னொரு குட்டி பையன் இருப்பான். அவன்கிட்ட சொல்ல அண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவர்னே, அவரே கொரியாலேருந்து வந்தவர், அவருக்கு என்னென்ன தெரியும் பாவம், நான் வேணா அவர் கூட டேய் காக்கா வடை தான் கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போப்பா போய் வசந்த மாளிகையில் தாங்கிக்கோ, நாங்கள் வந்து காலையில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கே விட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. தேங்க அப்படியே பார்க்குறோம், அப்படியே மாடெல்லாம் மேனு கத்திட்டு இருக்கு, ஒரு மாதிரி இருக்காங்க அந்த இடம், ஒரு ஸ்மெல்லும் சரியில்லை.
அந்த சாணி ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு பர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறான். அப்படி இருந்தும் கப்பு தாங்கல. பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துறான். தூக்கமே இல்லை, கொசுக்கடியில் அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டுக்கிட்டு கிடக்குறான். ஒரு வழியாக விடிஞ்சு போயிடுது. தேங்காய் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கா. அங்கே வேலை பார்க்குற பையன் வந்து பார்த்துட்டு, இன்னும் தூக்கமா, சூரியன் சூள் அடிக்குது, இன்னும் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தேங்க மூஞ்சில் ஊற்ற அவனும் அப்படின்னு எழுந்து உட்காந்து, நீயா அப்படின்ட்டு அவனும், என்ன இன்னும் தூக்கமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை, இப்போ தான் விடிச்சு தான் தூங்கினேன் அப்படின்ட்டு அவன் மேலே வந்து செஞ்சுக்க. ஓ, ரொம்ப பாவமாக இருக்கு, டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். பூஸ்ட் அப்படிங்கிறான். பூஸ்ட்டுன்னு சொன்னதும் இந்தா பூஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே தேங்க பிடிச்சி தள்ளி விடுறான். போய் அங்கே இருக்க சாணிலேயே பொத்துன்னு விழுந்துடுறான். அப்படி திரும்பி பார்க்க, எங்கள் ஊர் பூஸ்ட் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். அங்கே அவனை அப்படியே பார்க்க அடுத்து விளக்கமாக தட்டி கொடுத்து, வா வந்து க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு இப்போ மாட்டுக்கொட்டையை க்ளீன் பண்ண சொல்கிறான். அவனும் க்ளீன் பண்ணுறான். திருப்பி திருப்பி சாணம் போட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, ஐயோ நாத்தம் வேற தாங்கலை. அப்புறம் மாட்டு சாணி சந்தன வாசம் அடிக்கும், க்ளீன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தேங்க முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுறான். அவனால் முடியல. மறுபடியும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா திருப்பி எல்லாம் பொத்துன்னு சாணி போடுதுங்க. அவனும் க்ளீன் பண்ணியே ஓஞ்சு போயிடுறான். இதுக்கே டயர்டாகிட்ட இப்படி இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு அடுத்தது மாட்டுக்கு இதுக்கெல்லாம் தீனி வைக்கிறது எப்படி அதெல்லாம் சொல்லித்தரான். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த அந்த நிலத்தை கொடுத்து உழுவ சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல தேங்க, இது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு அவனை உழுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னது இதை வச்சு உழுவணுமா அப்படின்ட்டு சுகா வந்து பார்க்க, சுகாவை என்ன அப்படிங்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஓவர், வர்றதுக்கு அட்லீஸ்ட் டிராக்டராவது வேணும்டா அப்படிங்க. அதெல்லாம் முடியாது, அட்லீஸ்ட் மாடாத கூடடா. முடியாது அப்படிங்கிறா சுகா. அட பாவி அப்படின்ட்டு என்னை துரத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறியா, போக மாட்டேன்டா அப்படின்ட்டு தயங்க வந்துட்டு, நான் எப்படி பண்ணுறேன் பாருன்ட்டு. அவனே கஷ்டப்படுறான் ரொம்ப. நீங்கள் தான் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க, அவனுக்கு எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற சின்ன பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். பட் தயங்க ஒருத்தனாவே அத்தனையும் செய்கிறான். அவனும் வந்துட்டு இந்த நாத்தெல்லாம் நட்டு அதெல்லாம் வந்துட்டு முளைச்சே வரல. ரொம்ப சோகமாக இருக்கான். என்ன இல்லடி, எனக்கு இதில் நான் ஜெயிப்பானானே தெரில. ஏதோ ஒரு இதில் சவால் விட்டேன், முடியுமா தெரியல. இன்னும் நான் நட்டு வச்சது கூட முளை விடலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயங்க கொஞ்சம் உடஞ்சி பேச, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனுக்கும் ஹாப்பியாக இருக்கு. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறோம். உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டு நாள் போகுது. கஷ்டமாக இருக்க, இன்னும் முளை கூட விடலையே அப்படின்ட்டு ஒன்றே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தாங் அப்படின்னு எழுப்புறீங்க. அந்த வரப்புலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் எழுப்ப என்ன அப்படின்னு பார்க்குறான். அங்கே பாரு அப்படின்னு காட்டுறீங்க. இப்போ தான் பார்க்குறான், அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. அவனுக்கு சந்தோஷமாக தாங்கலை, ஹாப்பியாக அவனும் வந்துட்டு எல்லாமே பண்ணுறான். இந்த கோழி ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் மேய்க்கிறது எல்லாம் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா கற்றுக்குறான். எல்லா ப்ராசஸையும் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அந்த அவங்க கொடுத்த அந்த நிலத்தை வரைக்கும் வந்துட்டு விளைவிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே ஆடு குட்டி போகிறத 2 பேரும் நின்று பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. தாங்க பின்னாடி எப்படி நீங்கள் ஒழிய, என்னடி இதே மாதிரி நம்மளை குடி போடலாமா அப்படிங்கிறான். ஐயோ அப்படி நீங்கள் வைக்கப்படுறீங்க. அவனோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்படி நீங்கள் ஜாலியாக அவனோட பேசிகிட்டு இருக்கத இது காத்து வாக்கில் அந்த கடன் கொடுத்துருப்பால அதை அவனுக்கு ஒரு பையன் இருப்பால அவன் காத்துக்கு போகுது. பிகாஸ் அந்த பைத்தியம் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த லூஸுக்கும் உங்கள் மேலே அவ்வளோ ஒரு லவ். ஸோ அதனால தான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருப்பான். ஸோ அந்த ராகுலுங்கிறவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்பா, நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன், டேய் நானும் தான் நீ சொன்னேன்னு போய் கேட்டேன். அவன் தான் தங்கச்சி வந்தோன்னு பேசிக்கலாம்டா. இப்போ என்னடா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டான், அவன் வேறு வெளிநாட்டு பையனா, தாங்கல மாட்டான், ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பட் தேங்காய் இங்கே முழு முயற்சியாக எல்லாத்தையும் பண்ணுறான். இதெல்லாம் சுகாவும் பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறான். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டரும் அவன்கிட்ட, ஏன்பா உன் ஃப்ரெண்டு தானே இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அவனை பண்ண சொன்னேன், நான் தான் அவனை போக சொல்லிட்டேனே, அவன் தான் போகாமல் இதெல்லாம் இந்த வீம்பா பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நாள் அவனே ஓடிடுவான் மாஸ்டர், கண்டுக்காதீங்க. அவங்க அம்மா பேசின பேச்சுக்கு நாளையும் தங்கச்சி கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா தன்னோட பிடிவாதத்தில் இருக்க. சுகா கொஞ்சமாக சொன்னது போதுன்ட்டு அவன் வேலை பார்க்குற பையனை ஓவராக பண்ணுறான். அவனை விரட்டணுங்கிறதுல மும்பரமாக ஆடை விட்டு முட்டை விடுறது, சாப்பாட்டில் வந்துட்டு அந்த இதுனா மிளகா பொடி போட்டு கொடுக்குறதுன்னு போட்டு குழம்புப்படுத்துகிறான். தேங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியாக இருக்கான். உங்களுக்கும் தேங்க வந்துட்டு கலர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகா சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கதறதை பார்க்க பாவமாக இருக்குது. ஐயோ தண்ணி குடி அப்படின்னு தண்ணின்னு கேட்குறான். நீங்கள் தான் தண்ணி கொடுக்குறீங்க, தண்ணியை கூட இந்த பரதேசி வைக்காமல் போயிடறான். நீங்கள் தான் வந்து தண்ணி குடி அப்படின்னு கொடுக்க அவனும் கருது அப்படின்ட்டு அப்படியே தண்ணியை நிறைய குடிக்கிறான். உங்களுக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. ஏன் தயாங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, எந்த போயிடுச்சு இன்னும் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படி சொல்லாத, எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் அனுபவிப்பேன், எனக்கு நீ வேணும்டி, நான் உன் அண்ணனால் சொன்ன மாதிரி ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் காரை தாங்கலை, கண்ணில் டியர்ஸ். அப்படின்ட்டு கஷ்டமே தெரியாமல் வளர்த்த பையனை அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வர உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்ட்டு டக்குன்னு அவனை எடுத்து அவன் அப்படியே வாயில்
அப்படின்னு ஊதி விடுறீங்க. தயங்க அப்படியே உங்களே பார்க்குறோம், நீங்களும் அவனையும் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் தயங்க அப்படியே அவன் உங்கள் லிப்போட வரச அப்படியே அவனை நீங்கள் லிப் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் கண்ணை சிமிட்டிட்டு அவனே பார்க்க அவனும் உங்களே தான் அப்படியே பார்த்துட்டே கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படி இந்த ஃபுட்டு இப்படி சாப்பிட்டா இப்படி ஒரு கிஸ் கிடைக்கும்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். நீங்களும் அவனை முறைச்சிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ அத்தனை கஷ்டத்தையும் நீங்களும் பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதே மாதிரி நீங்களும் கீழே தரையில் தான் படுத்துக்கிறீங்க, காரம் போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க. அவனுக்காக நீங்களும் அதெல்லாம் பண்ணுறீங்க. அப்பாக்கோ இதெல்லாம் தெரிஞ்சு அவர் அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிடுறாரு. அவங்க அம்மாவை திட்ட அவங்களும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பையன் திமிர எடுத்து போனால் அவனே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரோ இதுக்கு மேலே முடியாது, அவள் ஒரு வேஸ்ட் அப்படின்ட்டு அவரே கிளம்பி வராரு. சுகாவை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு அங்கே வந்தவர் தயங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவங்ககிட்ட வந்து ஏன்பா இப்படி லவ் டேட் அப்படிங்கிறான். டே அப்படின்ட்டு நான் உன்னை தவம் இருந்து பெத்தேன்டா, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சென்டிமெண்ட்டாக பேச, டேட் ப்ளீஸ் நான் வந்தால் அவளோட தான் வருவேன், இதுக்கு மேலே என்கிட்ட பேசி என் கான்ஃபிடென்ட்டை உடைக்காதீங்க, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு, அவள் இருக்காளே அவளை நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு கடுப்பாக அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட பேச வர, நீங்கள் வந்துட்டு அப்போ கோவிலில் இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே தான் வராரு. அப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க, உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு மெய்டு இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, அது ஏம்மா தயங்க சார் அவங்கள யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கீங்களா, இல்லை அவங்க அப்பா வந்திருக்காரு, தயங்க அவரோட போயிடணுன்னு வேண்டிகிட்டு இருக்க, என்ன சொல்கிறீங்க, அவருக்காக நீங்களும் அவரை மாதிரியே தரையில் படுக்கிறதோ காரம் போட்ட சாப்பாடு சாப்பிட்றதுமா இருக்கீங்க, எப்படி இருந்தும் அவர் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க பார்க்க, ஆமாம் லவ்ங்கிறது எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும், இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, என் அண்ணன் அவங்க அம்மா பேசினதுனால கோவப்பட்டு இப்படி பண்ணுறாரு, ஆனால் எனக்கு தாங்க இப்படி கஷ்டப்படுறது பார்க்க நல்லா முடியல, எனக்கு என் சின்ன நல்லா இருந்தால் போதும், அவன் இங்கேருந்து கஷ்டம்லாம் பட வேணாம், அவங்க அப்பாவோடய கிளம்பி போயிடட்டும், நான் அவனையும் நினச்சி என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவரோ அடேங்கப்பா நான் கூட உனக்கு என்னமோ நினச்சோமா, எனக்கு அப்புறம் என் பையனுக்கு இந்தியாவை பற்றி தெரியாமல் போயிடும், இந்த பாரம்பரியம் அந்த பாசம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனால் நீ மருமகளை வந்தா கண்டிப்பாக என் பையன் நல்லா இருப்பாம்மா, எனக்கு இப்போ தெரியுது என் பையன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு, அவன் கஷ்டப்படுறதுல சந்தோஷம்தான், உங்கள் காதல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வாழ்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், நல்லா இருமா, நீ சந்தோஷமாக இரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் சந்தோஷமாக இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன், அதுக்காக நான் கூடலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே மியாவும் உங்களை சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், ஆக்சுவலி மியானா உங்கள் வீட்டில் தான் சொன்னேன், அவங்கள விட அவங்க 2 வயசு பெரியவங்களாக இருப்பாங்க, பட் உங்களை அப்போலேருந்து அவங்களும் நல்லா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துக்கிறது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர்லா மாதிரி தான் அவங்க, ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. வந்து தன்னோட வேலையில் ரொம்ப மும்பரமாக இறங்கிட்டான், முழு டைம் விவசாயியாகவே மாறிட்டான், ஸோ வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குண்டு அவனும் வரப்பு வெட்டிகிட்டு இருக்கான். இப்போ சுகா அந்த பக்கமாக வந்தவன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, மச்சான் நீயா அப்படிங்க சுகா முறைச்சி பார்க்க தேங்க சரி அப்படின்ட்டு அது வரப்பு வெட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறான். பார்த்தா இடி இடிச்சிட்ருக்கு, மழைலாம் வராது, இடி இடித்தா மழை வராதா, ஆமாம் மழை வர மாதிரி இருக்குடா, என்ன இப்படி பேசுகிற, எனக்கு தெரியாதா கிராமத்தில் இருக்க விவசாயி இன்னும் புதுசாக வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் இடி இடித்தா மழை வராது சொல்லி வாய முடியல, அப்படியே மழை சடன்னு போய் மழை வந்துருச்சு பாரு, போ நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் அப்படியே தயங்க அவன் முறைச்சி பார்க்க, என்ன அப்படின்ட்டு சுகாவோ யாராங்க நம்ம வரப்பில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே தயாங்கோ நீ போய் வீட்டில் ரெஸ்ட் எடு, மழை பெய்யுது, நானே உன் வயல்லையும் வரப்பெல்லாம் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வரப்பையும் வெட்டிட்டு அவன் அங்கேருந்து நடக்க போகிறவனே சுகா அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அப்படியே சுகாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்க அம்மா விட்ட வார்த்தைகள் அந்த அளவுக்கு வீரியமானது, சுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சங்கட்டமாகவும் இருக்குது, அதே சமயம் பிடிவாதமாக இருக்கான். ஸோ இப்படி இருக்கிற ஜெனிக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம்ம கடுப்பாக்குது, பிகாஸ் எப்படியும் அவங்க அப்பா போகிறாரு தயங்க கூட்டிகிட்டு வந்துடுறாருன்னு நினச்சா அவரும் வெறும் கை வீசி கை வருமா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் சரி வராது, அப்பா எனக்கு தயங்க வேணும் அப்படிங்கிறா, என்னமோ கடையில் பொம்மை வேணுங்கிற மாதிரி அவரோ எப்படியாவது உனக்கு பிடிச்சதா உன்ட்ட அப்பா சேர்ப்பமா அப்படின்ட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்து அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு எப்படி இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடியை தெரியுது, அவன்கிட்ட தான் பேரம் பேசுகிறாங்க. அவன் யாருன்னா ஆக்சுவலி முன்னாடி காலேஜ் போகும்போது உங்களை டீஸ் பண்ணி உங்கள் அண்ணன் கிட்ட அடி வாங்கியிருப்பான், சுகா போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான், அதனால் சுகா மேலே கொஞ்சம் காண்டில் இருக்கிறவனுக்கும் இப்போ இவங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி இது வந்து பணம் கொடுத்து செய்ய சொல்லவும் அவனும் உடனே ஒத்துக்கிறான். என்ன தயாங்கோட நிலத்தெல்லாம் வந்துட்டு மருந்து அடித்து ஸ்பாயில் பண்ணி விட்டுறணும், அதில் வந்துட்டு கதிர் நிறையா அறுத்தாதானே, அதாவது சுகாவுக்கும் தயாங்கும் உள்ளது என்ன, இவனை விட ஒரு படி நல்லாது அதிகமாக விளைவிச்சு காய்ச்சிடணும், அப்படி காமிச்சாதான் வந்துட்டு தங்கச்சி கட்டி தருவாங்கிற மாதிரி தான் பந்தயம் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து பந்தயத்தில் ஜெயிச்சா தானே தயாங்கு, ஸோ ஜெயிக்கக்கூடாது அப்போனா திரும்பி போயிடுவாங்களா அப்படிங்கிற ஐடியாவில் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே தாட்டில் இந்த ராகுல் பையன் இருக்கால அவனுக்கும் அதுதான்,
அது எப்படி இவ்வளோ நாளாக நான் அவளை விரும்பிட்டுருக்கேன், நேற்று வந்தவன் அவளை தூக்கிட்டு போகிறதா முடியாது, இவனோட பயிரெலாம் வளைஞ்சா தானே அப்படின்ட்டு அவனும் அதே தான் பண்ண வந்திருப்பான். டடா நம்ம பண்ண வந்ததே இன்னொருத்த பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோ வந்துட்டு திரும்பி போகும்போது அப்போ தெரியாமல் வந்துட்டு ஃபயர் ஆகிடுது. ஸோ அந்த ஃபயர் வந்துட்டு அப்படியே வந்து அந்த தொழுவும் இருக்கும், மாட்டு தொழுவும், அங்கே தானே வந்து டேங்க் தங்கியிருக்கான், அதை பிடிச்சி பற்றி எரிய ஆரம்பிக்குது. ஸோ மாடுங்கள்லாம் அங்கேயும் இங்கே ஓட டேங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் முழிச்சு பார்க்குறான், பார்த்தா அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, மாடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் மாடு சேமாக இருக்க வர பார்த்தா டேங்க் ஒத்த ஆளாக நின்று அந்த மாடெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க முழு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அது வந்து சுகாவும் வந்துட்டு கழட்டி விட சொல்லி அவனும் வந்துட்டு தீயை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். பக்கெட்டாக தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்ற அப்படியே ஒரு வழியாக நெருப்பெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரியல, பட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் மாடுகளை மட்டும் காப்பாற்றணும்னு எல்லாத்தையும் கழட்டி விட இந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி எதுவும் எடுக்க முடியாது, பரவாயில்ல எரிஞ்சா போட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சுகாவோ தயங்கவா அப்படின்னு கூப்பிட்டா. தயங்கோ திடீர்னு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு குடுன்னு அந்த ஃபயர்க்குள்ளே ஓடுறான். நீங்களும் தயாங் அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் கடைன்னு ஓடினவன் போய் ஒரு உங்களோட அந்த குதிரையை தான் நீங்கள் அவனுக்காக வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த குதிரையை தான் எடுத்துகிட்டு வெளியில் வரான். இங்கே அப்படியே அதை பார்த்ததும் சுகாவுக்கு செம்ம கடுப்பாக்குது. இதை எடுக்க போனியா, உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இது அவளோடது, ஏன் பாப்புக்குட்டியோட அவளோட ஞாபகமாக நான் வச்சுருந்தேன், இவ்வளோ நாள் உன்னோட ஞாபகமாக அவள் வச்சுருந்தது அப்படின்னு சொல்ல அவனுக்கோ அப்படியே சென்டிமெண்டலில் வந்து டச் ஆகிடுது. சுகாவோ அப்படியே பார்த்துட்டு இடியட் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடறான். அப்படியே தயங்க, உனக்கு ஒன்றும் இல்லையே சின்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பாப்புக்குட்டி எனக்கு ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு அப்படின்னு அவன் காட்டுறான். அந்த ஹார்ஸ் பொம்மையை அப்படியே வாங்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் தேங்க் ஒன்று இருந்தால் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து பாஸ் ஆகிட்டீங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சுகாட்ட அண்ணா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுமா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் எது கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணன் சொன்னதும் நீங்கள் அது நான் ஒரே குட்டி விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனதுக்கு. அதுக்கே நம்ம ஜமாய்ச்சிடலாம் அப்படி தயாங்கையும் அப்படிங்கிறீங்க. கூப்பிடு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க தேங்க்கு இப்போயாவது நல்ல சார் போனான். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக சரியில்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அதனாலேயே அவனுக்காகவே இது ஊரை கொட்டி சாப்பாடு போட்டாலும் அவனுக்காகவே எல்லாமே வந்து பார்த்து செஞ்சு அப்படியே பரிமாற தேங்க்கு செம்ம சந்தோஷம். அப்பா இன்றைக்கி தான் நல்ல சோறு அப்படிங்கிற மாதிரி அவனும் சாப்பிட. அப்போ சுகா வந்து அவனுக்கு அப்படியே வந்துட்டு இந்த வடை பாயசம் இதெல்லாம் பார்க்க ஸ்வீட்லாம் வைக்கும் போது, என்னங்க ஒன்று வைக்கிறீங்க, ஒன்று தானா அப்படின்னு தயாங்க பார்க்க. சுகாவோ சரி அப்படின்ட்டு இன்னொன்று வைக்கிறான். என்னங்க ஒன்று தானான்னு கேட்டால் இன்னொன்று மட்டும் தான் வைப்பீங்களா, ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்க, இந்தா இதை ஃபுல்லாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சுகாவோ அப்படியே கோப்பையோடு அவன் பக்கத்தில் வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக சாப்பிட்றான். நீங்கள் அவன் சாப்பிட்றதே பார்க்குறீங்க, எப்படி இருந்தவன் எனக்காக இவன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு உங்களுக்கு அழுக தான் வருது. இருந்தாலும் அவன் வயிறார சாப்பிட்டது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே தயங்க பார்க்க அவனும் உங்களை யாரும் இல்லையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே செவத்தில் லாக் பண்ண தயாங் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, பட் எனக்கு அதெல்லாம் விட இந்த ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணேன். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே கண்ணடியாக சொல்ல, சின்னும் எனக்கு பயமாக இருக்குது, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, இவ்வளோ நாள் இருந்துட்ட இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, சாரி சின்னும், அதெல்லாம் விட்டுடி, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், எனக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்ல மாட்டியா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நீ பாஸ் ஆகிட்டா நான் ஆகணும்டி, உன் அண்ணன் வச்ச டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆக்குவேன், ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. தேங்க்யூடி பாப்புக்குட்டி அப்படி நான் ஃபோர்கெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணேன். நீங்களும் அவன் செஸ்ட்டில் சின்னும் லவ் யூ அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. இது போதண்டி, இந்த உத்வேகத்திலேயே எப்படி பண்ணுற பார் அப்படிங்கிறான். நீங்களோ நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போக கரெக்டாக அந்த டேவும் 3 மாதம் தான் டைம் கொடுத்துருப்பான் சுகர். ஸோ அந்த 3 மாதம் முடியுது. அது என்ன சொல்லுவாங்க, அறுவடை அதை வந்துட்டு பண்ணுறாங்க. அதை பண்ணும்போது வந்துட்டு அந்த போர் அடித்து எண்ணுறாங்க. அப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு நிற்கிறான் சுகா. அப்போ அங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டரோ, என்னப்பா நீ ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறியா இல்லை உன் தங்கச்சி ஜெயிக்கணும்னா, அந்த தயாங் ஜெயிக்கணும்னு நடா சொல்கிற அப்படின்னு பார்க்க, கண்டிப்பாக ஜெயிப்பான் நம்பிக்கை இருக்குது. எப்படி, ஏன்னா யாருக்கும் தெரியாமல் நான் தான் என்னோட கட்டிலேருந்து 2 எடுத்து அங்கே போட்டேனே, அட பாவி இங்கிட்ட பாசம் வச்சுக்கிட்டே. எனக்கு என் தங்கச்சி பிடிக்கும், அவனையும் பிடிக்கும், அவன் நண்பனாகும். ஆனால் அவங்க அம்மா பேசுனதுக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சாலும் விவசாயத்தை பற்றி இவன் தெரிஞ்சுக்கணும்னா அதை தப்பாக பேசிட்டாங்க. எனக்கு சோறு போட்டது அதுதான். என் தங்கச்சி இந்த அளவுக்கு நான் வளர்த்து நான் ஒரு அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக நிற்கிறேன்னா எனக்கு அந்த நேரத்தில் உதவுனது அந்த விவசாயம் தான். அதை தப்பாக பேசினாங்க, அதுக்கு தான். இப்போது அவனோட காதலோட ஆழம் எனக்கு புரியுது. ஏன்னா தானே காதலிச்சிருப்பான், என் தங்கச்சி விட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் இவன் 3 மாதம் நான் சொன்ன வாக்குக்காக இவ்வளோ நாள் இருந்தவன் இதுக்கு மேலே என் தங்கச்சி வந்து எதுவும் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது.
கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும், அவங்க காதல் ஜெயிக்கணும், நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி அப்படின்னு வரும். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே வந்துட்டு எப்படியோ தயாங்க தான் வின் பண்ணுறான், அவனோட தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக அவனும் உங்களை பார்க்க ஓடி வரான். நீங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு கடவுளை ஜெயிச்சணும் தயாங், இதனால் அண்ணாவுக்கு எதுவும் மனஸ்தாபம் வரக்கூடாது, 2 பேரும் முன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த வில்லன் கும்பல்லாம் வருது. பிகாஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு தயாங் வின் பண்ணிட்டான், கண்டிப்பாக வந்து கிளம்பி இதுக்கு மேலே கிடந்துச்சு நீ அவங்க அப்பா கிட்ட சொல்ல. அவனும் வந்துட்டு அங்கே ராகுல் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவனோட அப்பனும் வந்துட்டு எப்படியாவது வந்து பிரிச்சிடணும் உங்களை வந்து இது அவங்க பையனுக்கு கிளம்பி. டே நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு வந்துட்டு கல்யாணம் வந்து அவங்க கூட தான் நடக்கும் போல இருக்குது, அதுக்கு மேலே அவள் உனக்கு வேணும்னா நீ முன்னாடி சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. முடியாதுப்பா, நான் தாலி கட்டிட்டு ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ராகு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க வில்லன் குரூப்லாம் ஒன்று சேர்ந்து அப்போ வேறு வழியில் அவளை தூக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள வந்துட்டு தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது தெரியாமல் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கா. அப்போது அப்படியே வந்துட்டு தேங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக உங்ககிட்ட இது சொல்கிறதுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கா. நீங்கள் வந்து முடிச்சவங்க சந்தோஷமாக தயங்க பார்க்கலான்னு வெளியே ஓடி வர. அப்போ கரெக்டாக காரில் வந்தவனுங்க அவங்கள அப்படியே தூக்கி போட்டு போக. அங்கே சர்வன் பர் வந்துருப்பான்ல, தேங்க என்ன தான் பாடப்படுத்தினாலும் அவனுக்கு நீங்களும் ரிவீட் அடிச்சிருப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு ஐயோ யார் அவன் எங்கள் சின்னம்மா தூக்கிட்டு போகிறது டே பின்னாடி ஓடிடுறா. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு போக நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இங்கே அப்படியே விழுந்தவனுக்கு மண்டையில் பிளட் வர, அவனுக்கும் மயக்க வர நிலமையில இருக்கான். அப்போ அது கரெக்டாக தயாங் என்னடா ஆச்சு அப்படின்னு அவன் கிட்ட வர. தம்பி நீங்களா? தாங்க தம்பி, சின்னம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போது அப்படியே தயாங்கோ அந்த காரை ஃபாலோ பண்ணி எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே அவங்கள அங்கே ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்கும், அங்கே தான் அப்படியே இழுத்துட்டு வந்து தரன்னு போடுறாங்க. யாருடா நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முடிக்க அந்த ராகுலோ இப்போ தாலியோட அவங்க முன்னாடி வரான். என் பையனை தான் உனக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சேன், இந்த கிறுக்கு பையன்ட்ட அதுக்கு தான் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு பேசாமல் முகூர்த்தம் வச்சுக்கலாம்டா. கேட்க மாட்டேங்கிறான், தாலி கட்டிட்டு தான் உன்னை தொடுவானா. தூக்கிட்டு வந்தாச்சு, இப்போயாச்சும் ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாரு. அவனும் தாலி எடுத்துகிட்டு உங்ககிட்ட வர. என்னடா பண்ணுற அப்படிங்கிறீங்க. தாலி கட்ட போனடி, எத்தனை வருஷமாக நான் உனக்காக காத்துட்ருக்கேன், நீ என்னடானா இப்போ வந்தவன் பின்னாடி போனால் நான் விட்டுருவேனா அப்படின்ட்டு அவனும் தாலி கட்ட ஃபோர்ஸாக வர. நீங்கள் பூடா பரதேசி, உன்னால் முடியாது, என் தயாங்க இருக்கிற வரையும் என்ன என் அண்ணனும் என் தயாங்க ஒன்று சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பிடிக்கி தூக்கி போட்டு நீங்கள் அங்கேருந்து ஓட. என்னடா மண்ணு போட்ட மாதிரி நினைக்கிறீங்க, பிடிக்கடா அப்படின்ட்டு 3 வில்லன் குரூப் உங்களை துரத்துது. நீங்களும் அங்கேயும் எங்கேயும் மறைஞ்சு ஓடுறீங்க. ஸோ அப்போ தயாங்க உங்களை தேடிட்டு இருந்தவன் அங்கே வந்துடுறான். அதை விட உங்கள் அண்ணனுக்கும் அது தெரிஞ்சு அவரும் வந்துடுறார். ஸோ இப்படி எல்லாரும் அங்கே வந்துடுறீங்க. நீங்கள் அங்கேயும் எங்கேயும் ஓடுறீங்க. அப்பயும் விடாமல் அந்த ராகுல் உங்களுக்கு தாலி கட்டுறதுக்குனே துரத்திட்டு இருக்கா. இதுக்கடையில் தயாங்கையும் சுகாவையும் வந்து சுற்று போடுறாங்க. அவனுங்களும் சண்டை போடுறாங்க. இப்படியே சண்டை போயிட்டுருக்குது. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் நல்லா லாக் ஆகிடுறீங்க. அந்த ராகுலும் அப்படியே உங்ககிட்ட வர, ப்ளீஸ் என்னை விட்டுரு, பிடிக்காத ஒரு பண்ண அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு என் தயாங்க தான் வேணும், நான் என் சின்ன மேலே உயிரே வச்சுருக்கேன், சின்ன வயசுலேருந்து அவரை தான் விரும்புகிறேன், ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கதறீங்க. அப்போ உன் மேலே உயிரை வச்சுட்டு நான் இருக்கிறேனே, என்ன கிண்ணடி பல்பா அப்படின்ட்டு. முடியாது, உன்னை நான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்குறேன்டி. நானும் தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கலாம் பார்த்தா முடியலாட்டி அப்புறம் எங்கள் அப்பன் சொன்ன மாதிரி தான் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு முகூர்த்தத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நெருங்க வரோம். வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி அப்படியே நகர்ந்துட்டுருக்கீங்க. இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் அத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் எத்தனை பேர்த்தை தான் அடிப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே வந்து தயாங்க வந்து இப்போ அப்படியே தவறி இந்த பக்கம் விழுந்துடுறான். வாளுக்கு இந்த பக்கம் சுகா நிற்கிறான். ஸோ தயாங்க கை கொடுக்குறது சுகா தான். அப்படியே கையை பிடிச்சி ஒரு வழியாக அவனை தூக்கி மேலே விட இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இப்போ உங்களை காணோன்னு தேடிட்டு இப்போ திரும்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி வர. எங்கள் கரெக்டாக உங்கள் மேலே அந்த ராகுல் பாய வரான். அப்போ கரெக்டாக தயாங்க அங்கே வந்து ஒரே வெட்டு தான் அந்த பயவில் கழுத்தை துண்டாக்கிடுறான். அப்படியே ரத்தம் உங்கள் மூஞ்சில் தெளிக்க மழை வெறிச்சி சோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதில் அப்படியே ரத்தம் போயிட்டுருக்கு. ஆட்டம் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி சின்னோ அப்படின்னு பார்க்குறீங்க. பாப்புக்குட்டி உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறான். தயாங்க போய் கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க. தயாங்க அப்படியே உனக்கு ஒன்றுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்டி அப்படின்ட்டு நிற்கிறான். இங்கே சுகாவோ அப்படியே வந்தவன் ஸ்டன் ஆயிடுறான். இப்படி ஒருத்தனா தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமாக, எனக்கு அப்புறம் இவன் கண்டிப்பாக என் தங்கச்சியை பார்த்துக்குவான்னு நம்பிக்கையோட அப்படியே சுகாவோ அந்த அருவாவை தான் கையில் வாங்கிட்டு அப்போ தான் போலீஸ் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு சுகா வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி வந்திருப்பான். வரும்போது கூட தங்கச்சி தயாங்க கையில் பிடிச்சி கொடுத்து என் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்க, எனக்கு தெரியும் நீ பார்த்துக்குவேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த கதையெல்லாம் அப்படியே அவர்கிட்ட சொல்லி முடிக்க, அடேங்கப்பா
இப்படி ஒரு அண்ணனா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகாவுக்கு வந்து ரிலீஸு. ஸோ வந்துட்டு ஏன்னா தற்காப்புக்காக தானே கொலை பண்ணான், அவன் ரேப் பண்ண வந்திருப்பான். அதெல்லாம் சொன்னனால அவன் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக அவனோட தண்டனைகள் குறைக்கப்பட்டு அவனுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு ரிலீஸ் ஆகி சுகா வரும்போது நீங்களும் அப்படி தயாங்கோ அவன் முன்னாடி நிற்கிறீங்க. சுகா எதிர்பார்த்ததோ நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் குழந்தையெல்லாம் இருக்கும் அப்படின்னு. பட் நீங்களும் அப்படியே வந்து நிற்க சுகாவெல்லாம் நம்பவே முடியல. அங்கே கழுத்தில் தாலியில் நெத்தியில் போட்டுல அதை தான் மொதல் பார்க்குறான். அப்போ அங்கேருந்து அந்த ஜெயில் வார்டன் பாரில் அவர் வர அவர்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு பேசுகிறான். இதான் என் தங்கச்சி, இது என் மாப்பிள்ளை, நீ கல்யாணம் அப்படின்னு சுகா பார்க்க, இல்லைண்ணா நீங்கள் வெளியே வர வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரே மேடையில் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. அப்படியே சுகாவோ டியோஸோட சாரிடா அப்படிங்க. டேய் மச்சான், நீ எப்போவுமே சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா, நான் எப்போவும் மறக்கலடா. எங்கேருந்து போனாலும் நான் எப்போவும் ஒன்றையும் பாப்புக்குட்டியும் மனசில் வச்சுக்கிட்டு தானே இருந்தேன், நான் என்றைக்குமே உங்களை மறக்கலடா அப்படிங்க. சாரிடா சின்னும் அப்படின்னு சுகா கட்டி பிடிச்சிக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவரோ நேற்று வரைக்கும் இப்படி ஒரு அண்ணனா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தங்கச்சி இப்படி ஒரு மச்சாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படின்னு அவரும் விஷ் பண்ணிட்டு நகர. இப்போது கோலாகலமாக அவங்களோட மேரேஜ் அப்படியே வந்துட்டு பட்டு வேஷ்டி சட்டையில் அவ்வளோ அழகா அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே இந்த சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கீங்க. ஸோ தேங்க்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் கிட்ட போய், டே நான் இப்போ அவளை பார்த்தே ஆகணும், நான் மச்சா சொல்கிறேன் அப்படிங்கிறான். நான் மச்சா சொல்கிறேன், அதை நான் பார்க்கணும். டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும், பட் லவ்வராக ஒரு வாட்டி அவளை மீட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், நீயா இங்கே இருக்கிறவங்கள சமாளிச்சுக்கோ, வந்துடுறேன் அப்படின்ட்டு தயாங்க அப்படியே நைஸாக வெளியில் வரான். வந்தவனோ இப்போ எப்படி ரூம்குள்ளே போகிறது, எல்லோரும் இருப்பாங்களே பார்க்க. இப்போ ஸ்வீட்டியோ தன்னோட குழந்தையோட அப்படியே கிராஸ் பண்ணுறதை பார்த்து ஆஹா அப்படின்ட்டு, ஏய் ஸ்வீட்டி அப்படிங்க. டேய் மாப்பிள்ள என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவகிட்ட வரா. எனக்கு ஒரு ஹெல்ப் டி. என்ன? இல்லை என் ஆளை நான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் எனக்கும் தெரியும், பட் நான் அவள்கிட்ட பேசணும் ப்ளீஸ் டி. இப்படியே உள்ளே இருக்க டிக்கிறீங்களா காலி பண்ண. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே கண்ணை காட்டிட்டு உள்ளே போய் எல்லோரும் கீழே வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசி அங்கே இருக்கிறவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டு, ஏன்னா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிப்பா. எல்லோரும் போக ஸ்வீட்டி வெளியாக நீங்கள் என்னமோ பேசணுன்ட்டு நீ கடி போகிற. அதுவா நான் பேச வேண்டிய ஆள் வருவார் அப்படின்னு சொல்ல, யார் அப்படிங்க. நான் தான் அப்படின்ட்டு தயாங்குள்ள வர. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு தயா அப்படின்னு பார்க்குறீங்க. எப்போ என்ன சொல்வேன் சின்ன அப்படிங்கிறீங்க. எப்படி பார்க்கும்போது செம்மையாக இருக்க தெரியுமா அப்படின்னு கிட்ட வரான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மேரேஜ், அதனால தாண்டி உன்னை தனியாக பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்னு கதவை லாக் பண்ண. என்ன பண்ணுற? ஏன்டி என்ன பண்ண போகிறேன்னு தெரியாதா? இல்லை இவ்வளோ நாள் சம்மத்தா தானே அந்த ஆக்சுவலி இவ்வளோ நாள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த பண்ணி தவிர கிட்ட தப்பாக கூட நடந்திருக்க மாட்டான். பிகாஸ் உங்கள் அண்ணன் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக சோகமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஃபீலே தெரியாமல் தான் உங்களை பார்த்துட்டு இருந்த பண்ணி தவிர அவங்ககிட்ட எல்லாம் மீறி இருக்க மாட்டான். ஸோ இப்போ அவனுக்கோ எவ்வளோ நாள் தான் அடக்கி வைக்கிறது அப்படின்ட்டு, ஹே ப்ளீஸ் டி ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்வீட் எனக்கு வேணும் அப்படின்னு கிட்ட வந்து உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ண. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களை எப்பலாம் அப்படியே அவன் பச்சைக்கன்னு கிஸ் பண்ண. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக நான் இங்கே ஸ்டேஷன் மாஸ்டரோ சொன்ன மாதிரியே தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆக போகுது. நீ எப்படா உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற? சின்ன வயசுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்க, எப்போ தான் இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க. அது அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே அவங்களோட மெய்ட் இருப்பாங்களே நீ, அவங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் கைப்பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுகா கேட்க அவங்களும் நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் டே நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த ஜோடியும் நல்லா தான் இருக்குது பேசிகிட்டு இருங்க வந்துடுறான்னு நவுந்துடுறாரு. அவருக்கு நாசுக்காக போனதும் சுகாவோ அவள் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி, எனக்கு தெரியும் மனசில் நான் இருக்கேன்னு, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அப்படி இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நான் உங்கள் வீட்டில் சாதாரண வேலை. இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆள் நான் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனே யோசிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவள் கண்ணட்டியாக சொல்கிற. நீ ஆளவே கூடாது, நான் இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னதும் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண. அப்படின்னு மியா ஷாக்காக பார்க்க. என்னடி இவ்வளோ நாள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அது வயசுக்கு வந்து ஒரு தங்கச்சி வச்சுட்டு சிலுமிசம் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, உன்னை பார்க்க போதெல்லாம் தோணும், பட் அடக்கிக்குவேன். ஏன்னா ஒழுக்கமாக நான் இருந்தால் தான் என்னை பார்த்து நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, அதுக்கு தான். இதுக்கப்புறம் என்னடி எனக்கு அப்படிங்கிறான். அப்போ தான் அவன் மனசே அவளுக்கு புரியுது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்கா. இப்போது தங்களோட அம்மா அப்பாலாம் வர. தேங்க அம்மா வந்து அப்படியே காலில் விழுகாத குறையா சுகா கிட்ட வர. அவனும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பெரியவங்க அப்படின்னு பிடிக்க. பெரியவங்க மாதிரி நடந்துக்கலையே தம்பி, சாரிப்பா நான் ரொம்ப பேசிட்டேன், அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, எனக்கு நான் பண்ண தப்பெல்லாம் இப்போ புரிஞ்சிருச்சு. வயசில் மட்டும் பெரியவளை வந்து என்ன பிரயோஜனம், மனசளவில் நீ தான்ப்பா பெரியவன், அதையும் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு வழியாக எங்கள் பேசி முடிக்க போன மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு எப்பவும் போல்
அப்படியே தேங்க் முன்னாடி வர பின்னாடி நீங்கள் அப்படியே ஃபேஸ்லாம் குங்குமமாக வந்து ரெட்டாக இருக்குது ஷை ஆகிட்டு வர அப்படியே ஸ்வீட்டியாக உங்களுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே வரா. ஸோ அப்படியே வந்து தேங்க் பக்கத்தில் நீங்கள் உட்கார பக்கத்தில் இன்னொரு மனவரை போட்டிருக்கு. நீங்கள் அப்போ தான் அதை கவனிக்கிறீங்க. தேங்க பக்கம் ஏண்டி உங்கள் அண்ணன் பாவம் இல்லையா, அவனுக்கும் கல்யாணம் ஆக வேணாம் அப்படிங்க. எனக்கும் ஆசை தான் அண்ணன் தான் அப்படிங்கும் போதே சுகாவோ மாப்பிள்ளை வேறு அப்படியே வந்து செம்மையாக உட்காரான். அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க, யார் பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சஸ்பென்ஸாக இருக்கே அப்படின்னு பார்க்க மியா அப்படியே பொண்ணா செம்ம அழகாக வந்து உட்கார. உங்கள் மனசுலேயும் இது இருந்திருக்கும், இருந்தாலும் அண்ணன் என்னென்ன பண்ண சொல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் கண்ணில் லைட்டாக டீயர்ஸோட தேங்கோ ஏய் இனி நீ ஃபீல் பண்ணவே கூடாது, உன் மனசில் என்ன நினச்சாலும் எனக்கு தெரியும், நீ இதை தான் ஆசைப்பட்டேன்னு அதான் அப்படிங்கிறான். ரொம்ப ஹாப்பியாக 2 ஜோடிகளும் அப்படியே வந்துட்டு மாலை மாற்றி தாலி கட்ட அப்படியே பொண்ணுங்க கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே நீங்கள் டியர்ஸ் வர அப்படியே தேங்கோ உங்கள் ஃபோர்ஹெட்டில் நீ அழுவே கூடாது பாப்பு குட்டி நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறான். தேங்க்யூ சின்னும் அப்படின்னு அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. எல்லோரும் ஹாப்பியாக அச்சத்தை தூவி நல்லா இருங்கன்னு சொல்ல சுகாவும் அப்படியே தாலி கட்டி மியாவை தன்னோட பார்ட்னராக ஏற்றுக்கிறான். அவளுக்குமே செம்ம சந்தோஷம். அப்படியே அவளும் அவன் மேலே சாஞ்சிக்க. ஸோ ஒரு வழியாக 2 பேரோட மேரேஜும் நல்லபடியாக முடியுது. தேங்க அவங்கள கட்டிட்டு அப்படியே கொரியா கிளம்ப இங்கே சுகாவை தன்னோட கிராமத்துக்கே வந்துடுறான். எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்க கை குழந்தை அப்படியே தூக்கிட்டு வந்து மொட்டை அடிக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ மாமா மடியில் உட்கார வச்சு தானே மொட்டை செகண்ட் ஒரு பாய் பேபி அவனுக்கு தான் மொட்டை அடிக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணும் வந்துட்டு அங்கே சுகா பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சின்ன மாமா அப்படின்னு பாப்புக்குட்டி பார்த்து அப்படின்னு கையை பிடிச்சி அவன் அழகாக பாவாடை சட்டை போட்டிருக்கவங்க குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு வரான். அவனும் குட்டி வேடி ஸ்டேட்டையில் அழகாக இருக்கான். ஏன் அண்ணன் மாதிரி அம்புட்டு அழகு அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்போ நான் இல்லையா அப்படின்னு தாங்க கேட்க யோ சின்னும் அதெல்லாம் இல்லை நீங்கள் வைக்கப்பட அப்படியே தாங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ண நீங்களும் கோவில் அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ சுகாவோ அவன் ஒய்ஃபோட உள்ள வரான். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க வயிற்ற தள்ளிட்டு அண்ணி சீக்கிரமே என் பையனுக்கு ஒரு குட்டி தேவதையை பற்றி கொடுக்க பெற்று கொடுத்துடலாம் அப்படின்னு மியா சொல்ல எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. இப்போ சுகா மடியில் உட்கார வச்சு அவனோட ரெண்டாவது பையனுக்கு அப்படியே மொட்டை அடிக்கிறாங்க காது குத்தி. அப்படியே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது பந்தியெல்லாம் நடக்குது. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோ சுகாவையும் உங்களையும் அப்படியே வந்துட்டு எப்பவும் போல் வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ மொத்த ஊர் மக்களுமே உங்களை வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு உங்களை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போக இங்கே நீங்கள் அப்படியே கட்டில் உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு கையை பிடிச்சி சின்னும் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன். எனக்கு நிஜமாகவே மிராக்கல் மாதிரி இருக்குது. எனக்கும் தாண்டி உன்னை மறுபடியும் பாப்பாலாம் நினச்சேன். என் பொண்டாட்டி நினைக்கும் போதே அப்படி ஜிப்புன்னு இருக்கு. அப்புறம் அப்படின்ட்டு அவங்கள கிட்ட இழுக்க என்ன அப்படிங்கிறீங்க. அது உங்கள் அண்ணிக்கிட்ட கோவில் என்ன கேட்டேன். நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு. ஒருவேளை அவங்க அண்ணியும் பையனை பெற்றுட்டா அதுக்கு நம்ம முன்னாடியே வேணா ஒரு பொண்ணாக ரெடி பண்ணலாமா. எதை தயாங் ப்ளீஸ் டி எனக்கு அந்த ஸ்வீட் வேணும் அப்படின்னு அப்படியே உங்கள் எழுத்தை அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்கடா. ஓகே இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மூவி எப்படி இருக்கும், மூவியை விட நான் எவ்வளோ அளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த ஹைப் பட்டன்லாம் தட்டி விட்டு போங்கடா. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.